இறை வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிமேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நெஞ்சிலே பிறந்து நித்தமும் கனிந்து பஞ்சமே இல்லா கவிவரம் தந்து பாரினில் உன்புகழ் பரவச் செய்திட மாரோடு நீ அணைத்து வாழ்த்திடு தமிழை. தமிழை போற்றி, தமிழ் தந்த மரபினை போற்றி, மரபு வழிவந்த மக்களை போற்றி, மக்கள் வழிவந்த மாபெரும் திருநாளாம் இந்த தை திருநாளை போற்றி இந்த பட்டிமன்றம் ஆர்வமாக இருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு இன்றைய சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வரவேற்கத்தக்கதே, வருந்தத்தக்கதே. இப்போதைக்கு இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த சமூக ஊடகங்கள் நம்முடைய வாழ்விலே கலந்து நம்மோடு பயணிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதாவது நல்லது கெட்டது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மளுடைய பேச்சாளர் அனைவரும் அழகாக பேச இருக்கின்றார்கள். அவருடைய பேச்சை உங்களில் ஒருவனாக இருந்து நானும் கேட்க ஆவலாக இருக்கின்றேன். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அழகாக திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற இந்த வாக்கினுக்கேற்ப இங்கே நமக்கெல்லாம் செவி செல்வத்தை வாரி வழங்க இருக்கின்றார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய இரு பெரும் அணி தலைவர்களாக இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் வரவேற்கத்தக்கதே என்ற அணியிலே திரு ஸ்ரீதர் அவர்கள் அணித்தலைவராக இருந்து இங்கே நமக்கெல்லாம் அந்த தலைப்பினை பற்றி பேச இருக்கின்றார். எதிரணியாக இருக்கக்கூடிய வருந்தத்தக்கதே என்ற அணியின் தலைவராக திரு ஜெயராமன் அவர்கள். வரவேற்கத்தக்கதே என்ற அணியினுடைய பேச்சாளர்களை அறிமுகம் செய்கின்றேன். திருமதி அபர்ணா அவர்கள். இவங்க ஏற்கனவே நம்ம பட்டிமன்றங்களை எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இவங்க ஒரு தனியாக யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களை பற்றி ஏற்கனவே நம்ம அறிமுகம் நிறைய செய்திருக்கிறோம். நல்ல பேச்சாளர், அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் நமக்கெல்லாம் மனதில் படுமாறு அழகாக எடுத்துரைக்கக்கூடியவர். அவருடைய பேச்சை உங்களைப் போல் நானும் கேட்க ஆவலாக இருக்கின்றேன். அடுத்ததாக செல்வி தர்ஷிகா, 9ஆம் வகுப்பு மாணவி அவர்கள். இந்த மாணவ பருவத்திலேயே தன்னுடைய பேச்சாற்றலினாலே அனைவருடைய மனங்களையும் கவர்ந்திருக்கின்றார். அவருடைய இந்த பேச்சினையும் உங்களில் ஒருவனாக இருந்து நானும் கவனிக்க உள்ளேன். அடுத்ததாக செல்வன் கிருபாஷ், 8th ஸ்டாண்டர்ட் மாணவன். அவனுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். அடுத்ததாக செல்வன் அஜய். அவனாவே வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இருந்த பையன் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த பட்டிமன்றத்தை நடத்துவது அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பையன் மிகவும் அழகாக இந்த ரிஹர்சலில் நல்லா பேசினா, அப்படி நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாடி, நாமும் கேட்போம். அடுத்ததாக செல்வி உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி வந்து பிஎஸ்சி ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மேக்ஸ் இந்த பாடத்தை எடுத்து படித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவி அவர்கள். ஸ்பெஷல் எஜுகேஷன் சம்பந்தமாக ஒரு யூடியூப் சேனல்
ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்களாம் அதை பார்த்துருக்குறோம். நீங்களும் அதை பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மழலை செல்வன் விஸ்வச்சரன். வருந்தத்தக்கதே அணியினுடைய பேச்சாளர்கள் திருமதி சுமதி அவர்கள். இவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே இவங்களுடைய பட்டிமன்ற பேச்சை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். அதே போல் இந்த முறையும் அவர்கள் நமக்காக இந்த பட்டிமன்றத்தில் பேச இருக்கின்றார்கள். அடுத்ததாக செல்வி கனிஷ்கா, 9ஆம் வகுப்பு மாணவி, நல்ல உச்சரிப்போடு பேசக்கூடிய சிறந்த பேச்சாளர். அடுத்ததாக செல்வி தேவிகா, 10ஆம் வகுப்பு மாணவி. இவருடைய பேச்சு ஆணித்தரமாக இருக்கும். சொல்கிறது ரொம்ப மனசில் படும்படியாக சொல்லக்கூடிய பேச்சு திறமை மிக்கவர். அடுத்ததாக திருமதி அஜந்தா தமிழரசன் அவர்கள். இந்த முறை இந்த அணியிலே தன்னுடைய வாத திறமையை வைத்து நமக்கெல்லாம் இங்கே பேச இருக்கின்றார்கள். செல்வன் ரித்தீஷ், 5th ஸ்டாண்டர்ட், ஏற்கனவே பேசியிருக்கிறான். இப்போ அவன் பேசக்கூடிய எல்லாத்தையுமே கவிதையை எழுதிட்டு வந்திருக்கிறான். ரொம்ப அற்புதமாக அந்த கவிதை நானும் கேட்டேன். நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும். மழலை லக்ஷிதா, வருந்தத்தக்கதே என்று பேச வந்திருக்கின்றார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவனுடைய வாய்மொழி இங்கே மெய்யாக்கப்படும் என்று நம்புகின்றோம். இந்த சமூக ஊடகங்களின் வளர்ச்சி. சமூக ஊடகங்கள் அப்படின்னா என்ன? சோசியல் மீடியா. இந்த சமூக ஊடகங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை பரிமாற்றம் பண்ணணும், ஒரு செய்தி போய் சேரணும் அப்படின்னா கடிதம் மூலமாக அந்த செய்தி பரிமாற்றப்பட்டு வந்தது. அந்த ஊடகமாக கடிதம் அங்கே செயல்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக நாளிதழ்கள், பத்திரிகைகள் மூலமாக இந்த பத்திரிகைகள் ஊடகமாக செயல்பட்டு அந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்து வந்திருக்கின்றன. இப்போ பத்திரிகையில் ஒரு செய்தி வருதுன்னா அது அப்டேட்டாக வராது. ஏற்கனவே அதாவது இன்றைக்கி நடந்த ஒரு செயல், ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். அதில் அப்டேட் இருக்காது. இந்த வளர்ச்சியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ரேடியோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேடியோ வச்சுருந்தவங்க வீட்டிலாம் பெரிய வீடாக இருக்கும். அந்த செய்திகள் ரேடியோ மூலமாக தான் ஊடகம் அந்த வளர்ச்சியானது ரேடியோவாக வளர்ந்து நமக்கெல்லாம் செய்தி பரிமாறப்பட்டு வந்தது. அதுக்கப்புறமாக டெலிவிஷன் வந்தது. இந்த டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அது முன்னாடி உட்காந்துட்டோம். நம்ம வேலைகள்லாம் குறைச்சிட்டு அதை நோக்க ஆரம்பித்து விட்டோம். விஷன்னா நோக்குதல் அப்படின்னு அர்த்தம். நம்மளை எல்லாம் கட்டி போட்டு அந்த டிவி பெட்டி முன்னாடி உட்கார வைக்கக்கூடிய ஒரு கலையை செய்து வந்தது இந்த டெலிவிஷன். அது ஊடகமாக பயன்பட்டு வந்தது. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அதீத வளர்ச்சி அடைந்து இன்டர்நெட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி வலைதளங்களாக மாறி நம்மளையெல்லாம் ஆட்கொண்டு அதனோடு நாமும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு போக்கினை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பயன்பாடுகளுக்கிடையே அதை பயன்படுத்துவருடைய அந்த மனநிலையை பொறுத்து தான் இந்த வருந்தத்தக்கது வரவேற்கத்தக்கது என்று நாம் இன்னைக்கு பிரித்து பார்த்து அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையில இன்று இருக்கின்றோம். பொதுவாக சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மீடியா. இது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், அப்புறம் துண்டு பிரசுரங்கள், நாளிதழ்கள், துண்டு பிரசுரம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலம்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு செய்தி மக்களுக்கு போய் சேரணும், அதனால் அறப்போராட்டங்கள் நிகழணும் அப்படின்னா துண்டு பிரசுரங்கள் அப்படின்னு அடிச்சுட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த செய்தியை ஊடக செய்தியாக மாற்றப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியா. ரேடியோ வந்தது, டிவி வந்தது. அதோட சப்டிவிஷனாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்.
அது ஊடகமாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சமூக வலைத்தளங்கள் வளர்ந்து வந்த அந்த விதத்திலே நமக்கு எவ்வாறு பயன்பாடாக அமைகின்றது, எவ்வாறு தீமையாக அமைகின்றது என்பதை பொறுத்துத்தான் இன்று அரசு ஆராய இருக்கின்றோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மக்கள் தொகை வளர்ச்சியிலே முன்னணியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு சுமார் 140 கோடி மக்கள், 140 கோடி மக்களுக்கு வந்து 120 கோடி செல்போன் சார். இன்னைக்கு அலைபேசிகள் 120 கோடி செல்போன் இருக்குதாமா. அதில் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 கோடி. இதில் வருஷத்துக்கு 60 லட்சம் லேப்டாப் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஊடகங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அபரிதமாக போயிட்டு இருக்குது. இந்த வளர்ச்சியானது வரவேற்கத்தக்கதா வருந்தத்தக்கதா என்ப வாதத்தினை இங்கே எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். முதலிலே வரவேற்கத்தக்கதே என்ற அணியிலிருந்து அணித்தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தை முதல் நாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டு கேட்ட மொழி, பாட்டிக்கதை சொன்ன மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, எம்மொழி தமிழ்மொழி வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊடகங்களின் வளர்ச்சி வரவேற்கத்தக்கதே. ஊடகங்களின் ஒரு நாடு வளர்ச்சியடைய கீழ்கண்ட காரணங்கள் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 1. அரசியல் வளர்ச்சி, 2. சமூக வளர்ச்சி, 3. கல்வி வளர்ச்சி, 4. பொருளாதார வளர்ச்சி, 5. காதல் வளர்ச்சி. அரசியல் வளர்ச்சி எந்த நிலையிலிருந்து இப்போ எந்த நிலை இருக்குதுன்னு நாம் அனைவரும் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடியிலிருந்து தற்போது வரை ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் எந்த அளவில் அப்டேட்டில் இருக்குது. இப்போது சுதந்திர காலத்து நிகழ்வை பார்க்கும்போது ஒரு பத்திரிகையிலேருந்து ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு நியூஸ் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் முதல் 1 மாதங்கள் வரை ஆகும். ஆனால் அந்த நியூஸ் வந்து ஃபேக்காகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அதனால் மக்களுக்கு நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். ஆனால் தற்போது உள்ள இந்த ஊடக வளர்ச்சியின் மூலம் பல சமூக அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பல புதிய தலைவர்கள், புதிய அமைப்புகள் உருவாக்கி கொண்டு நம் நாட்டின் அரசியல் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக சமூக புரட்சி என்பது நமது அன்றாடம் நம்மோடு பிணைந்து கொண்டிருக்கும் கலாச்சாரங்கள், பண்பாடுகள், நாகரீகம், மொழி, இனம் இவற்றை சீரும் சிறப்புகளை எடுத்து கூறும் வளர்ச்சியே சமூக வளர்ச்சி என்று நாம் கூறுகிறோம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும், கடந்த 2-3 ஆண்டுகள் முன்னாடி நம்ம ஜல்லிக்கட்டு மீட்டெடுத்த போராட்டம் சமூக ஊடகங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. நடுவில் அவர்களுக்கு தெரியும். அதே போன்று நமது கிராமிய கலைகளான கும்மியாட்டம், வள்ளி கும்மியாட்டம் போன்ற கலைகளை சமூக ஊடகங்களின் மூலமாக நாம் இந்த அளவுக்கு ஒரு சாதாரண பாமர மக்கள் அளவில் ரீச் அடையாத அளவுக்கு நாம் இன்றைக்கி ஒரு ஊடகங்களின் சப்போர்ட்னால இது இந்த அளவுக்கு நம்ம லைவ் அப்டேட் வரைக்கும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு அதனால தான் ரொம்ப ஆமாம். ஜல்லிக்கட்டு, நாட்டுப்புற கலைகள் போன்ற அனைத்து கலைகளும் நம் சமூக ஊடகங்களின் பங்களிப்பு மூலம் தற்போது அதை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கல்வி வளர்ச்சி. கல்வி என்பது நமது முன்னொரு காலத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் நாம் இருந்தோம். அது ஊடகங்களின் பங்கு மிக முக்கியமானது. ஒரு அலௌன்ஸ்மெண்ட் எப்படி வரும், என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன செய்யணும், எங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கணும் போன்ற எந்த தகவலும் நம்ம சாதாரண பாமர மக்களுக்கு
தெரியாது இருந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஓரிரண்டு மக்கள் மட்டுமே படித்து முன்னுக்கு வந்த நிலைமை மாறி இன்று வீதிக்கு ஒரு, தெருவுக்கு ஒரு பள்ளி, ஊருக்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி, நகரத்துக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி என்று நம்மளோட கல்வி தரம் உயர்வதற்கு, கல்லூரி தரம் உயர்வதற்கு ஐஐடி போன்ற உலகத்தரம் வாய்ந்த இன்ஸ்டியூட்களில் நம்ம சேருவதற்கு முக்கிய பங்காற்றுகிறது நம்ம ஊடகங்களின் வளர்ச்சி என்பதை நம்ம பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. கல்வி வளர்ச்சி அடைந்த பிறகு நம்ம அடுத்த கட்டத்தை பொருளை தேடி செல்ல வேண்டும். அந்த பொருளை தேடி செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வது? நம் படித்த வேலைக்கு தகுதியான வேலைகள் எங்கே இருக்கிறது என்று தேடி அதை கண்டுபிடித்து அதை போய் சேருவதற்கே ஒரு போராட்டமாக இருக்கும் காலங்கள் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் தற்போது பல ஊடகங்கள், பல வலைத்தளங்களின் சப்போர்ட்டால் நாம் லைவாக ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு, ஒரு பணியிலிருந்து அடுத்த பணிக்கு ஈஸியாக நாம் மூவ் பண்ணுறோம். ஒரு ஸ்கூல்லேருந்து அடுத்த ஸ்கூலுக்கு உண்டான வளர்ச்சியை அறிந்து உடனுக்குடன் நம்ம அப்டேட் இருக்கிறதுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இந்த ஊடகங்களின் வளர்ச்சியை முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது முக்கியமான வளர்ச்சி பார்த்திங்கன்னா காதல் வளர்ச்சி. இந்த காதல் வளர்ச்சி என்பது, காதல் வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் சப்போர்ட்டாக இருக்கா? பாரு, காதல் வளர்ச்சினால நம்ம நடுவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாராட்டுங்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் அவர் பேசுகிறாரு. இதில் தெரிஞ்சுங்க. ஊடகங்கள் இவ்வளோ வளர்ந்த காலம் உள்ளதெல்லாம். ஆமாங்க சார் நடுவர் அவர்களே, எங்கள் காலத்தில் ஒரு பொங்கல், தீபாவளி, புத்தாடானா கடைக்கு போய் கார்டு வாங்கிட்டு அந்த கார்டை காதலிக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பையனை கரெக்ட் பண்ணி அந்த பையனுக்கு செலவு பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் காதலை நாங்கள் வெளிப்படுத்தி கடைசியில் அந்த காதல் தேராத காதல், ஃபெயிலியர் காதலாகி அதே நினச்சி பல வருடங்கள் தாடியும் சேவிங் பண்ணி சுற்றிட்டு இருந்த ஒரு காதல் நினச்சி நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இந்த வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் வளர்ச்சினால இன்றைய நிலை என்ன? இன்றைய இளைஞர் சமூகம் இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட்டு, ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட்டு, அது இல்லாமல் எவ்வளோ அக்கௌண்ட் எல்லாம் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் ஊடகங்கள். ஒரு பொண்ணை பேசுகிறாங்க, ஒரு பையன் பேசுகிறாங்க, அவன் காதலை வெளிப்படுத்துகிறாங்க, பிடிச்சா பழகுறாங்க, இல்லைன்னா அடுத்தது தேடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சி அடுத்தடுத்து அவங்க தன்னோட குடும்ப நலனுக்கும் தன்னோட நலனுக்கும் உகந்த பெண்மை எது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த ஊடகங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை ஆணித்தனமாக என் கருத்தை இங்கே வழிமொழிகிறேன். எனவே இந்த ஊடகங்களின் வளர்ச்சியே நம்ம நாட்டின் உலகளவிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை எனது கருத்தை வலியுறுத்தி நடுவர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீதரன். லக்ஷிதா வருந்தத்தக்கது என்று பேச வர்றாங்க. இந்த அழகான அந்த மலருடைய பேச்சை கரகோஷத்தோடு வரவேற்க நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பு பொங்க, ஆசைகள் பொங்க, இனிமை பொங்க, இன்றும் பொங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு வருந்தத்தக்கதே. ஊடகங்கள் இல்லாத காலத்தில் பாட்டியோட கதைகள்லாம் கேட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம். நிறைய விளையாட்டுலாம் விளையாண்டு நம்ம ஜாலியாக இருந்தோம். இப்போதான் எல்லா குழந்தைங்களும் செல்ஃபோனும் கையோடு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் பார்க்குறதுனால நிறைய பாதிப்பு, கண் பாதிப்புலாம் நிறைய பேர் இப்போ ஸ்கூலில் பார்த்தாலே நிறைய பேர் கண்ணாடி போட்டே சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் குழந்தைங்க அவ்வளோக்கா ஃபோன் பார்க்க வேணாம், எல்லாமே ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் அம்மாங்க ஃபோனை பார்த்தாலே பாரு அந்த குழந்தை இப்படி பார்க்குது, அந்த பொண்ணு எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இதே நாங்கள் சொன்னால் கோவம் வருமா? அதனால கொஞ்சம் ஃபோனை பார்த்து குறை சொன்னது கொஞ்சம் நிறுத்துங்க. ஏங்க ஃபோனை பார்த்து குழந்தைய குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க?
அதனால எல்லாரும் கொஞ்சம் ஃபோனை பார்க்க நிறுத்துங்க. வெளியே வந்து எல்லாரும் ஜாலியாக விளையாட ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோனை பார்த்து சமைக்கிறதுன்னு வீட்டில் ஹெல்த்தி ஃபுட்டாக சமைக்கணும். ஃபோனை பார்த்து அடிக்கடி எங்கள் வீட்டில் சமைக்கிறதுனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை வருது. அதனால ஃபோனை பார்த்து சமைக்காம சொல்லி கொடுத்தா சமைக்கப்பா. அதனால ஃபோனை பார்த்து சமைக்கிறதுனால அடிக்கடி ஏதாச்சும் திங்ஸ் தேவைப்படுது. வீட்டில் சோயா சாஸு அந்த மாதிரி தேவைப்படுது. அதனால கொஞ்சம் வீட்டில் ஃபோனை பார்க்க சமைப்பாங்க, ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க முக்கியத்துவமாக ஃபோன் பார்க்காதீங்க. கொஞ்சம் அதிகமாக கண் பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மியூல பாதிப்பு வரும். அதனால ரொம்ப நிறைய நேரம் ஹெல்ப் பார்க்காதீங்க. தேங்க்யூ. நன்றி. லக்ஷிதா ரொம்ப யதார்த்தமாக இந்த செல்ஃபோனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, கண் பார்வை பாதிப்பு ஏற்படுகின்றது குழந்தைகளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப் சேனலில் வந்து இப்போ குக்கிங் சேனலில் வந்து நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொருத்தரும் நான் ரசம் வைக்கிறேன், குழம்பு வைக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ போடு அவ்வளோ போடுங்கிறாங்க. எல்லாம் போட்டு பார்த்தா அந்த குழம்பு நல்லா இருக்குதானே? நல்லா இருக்கிறது இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஆரோக்கியமாக பாரம்பரியமாக நம்ம சமைச்சிட்டு இருந்தோமோ அதையே சமைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு ஆரோக்கியமாக வாழலாங்கிற ஒரு அழகான கருத்தை வந்து லக்ஷிதா வலியுறுத்தி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. அவங்களை அடுத்து வரவேற்கத்தக்கது என்ற அணியிலிருந்து தர்ஷிகா பேச இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷத்தோட இந்த சபையில் கூடியுள்ள ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்கள். தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற வள்ளுவரின் வரிகளுக்கெனப்ப தோண்ட தோண்ட ஊறும் முற்றை போல் தேட தேட அறிவு பெருகும். தகவல் களஞ்சியம் இன்றைய சமூக ஊடகங்கள் என்ற வலிமையான வாதத்தை முன்வைத்து என் உரையை ஆரம்பிக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என்பது அந்த காலம், மாதா பிதா கூகுள் தெய்வம் என்பது இந்த காலம். ரொம்ப புதுசா இருக்குமா? எங்களுக்கு படிப்புல ஒரு சந்தேகம்னா கூகுள் பெண் கிட்ட கேட்டா அழகா சொல்லி தந்துடும். எங்கள மாதிரி மாணவர்களுக்கு இன்றைய சமூக ஊடகங்கள் சாதிப்பதற்கு மிக பெரிய உந்துதல் சக்தி. அதுக்கு எடுத்துக்காட்டா சமீபத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த 18 வயது சிறுவன் குகேஷ் அவர்கள் உலக சதுரங்க போட்டியில் உலக சாதனையாளரானாங்க. இந்த சின்ன வயசுல இந்த சாதனை நிகழ்த்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அற்புதமான அந்த சாதனை இல்லையா? அதை யூடியூப் பார்க்கும் பொழுது அவங்க அம்மா அப்பாவுடைய முகத்தில் இருந்த பெருமிதத்தை பார்க்கும் பொழுது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டார் என்ற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப நாமும் நமக்கு பிடித்த ஒரு துறையில் சாதனையாளராகி நமது பெற்றோரை பெருமை கொள்ள செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் பிறந்தது. அதற்கு காரணம் இன்றைய சமூக ஊடகம். பல உயிர்களை காப்பாற்றுவதிலும் வலிமை வாய்ந்தது இன்றைய சமூக ஊடகம். ரத்தம் தேவைப்படுவோருக்கும் அவர்களது விவரம் சமூக ஊடகங்களில் பகிரும் போது அவர்களுக்கு உடனே ரத்தம் கிடைத்து அவர்களது உயிர் காப்பாற்றப்படுகிறது. பெண்கள் பொருளாதார சமூக அந்தஸ்துகளை அடைந்து சாதனையாளராக சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய ஆக்க சக்தியாக செயல்படுகிறது. பெண்கள் தனக்கு திறமையுள்ள துறைகளை தேர்வு செய்து அதில் கண்டென்ட் கிரியேட்டர்களாக ஏன் வாட்ஸ்அப் என்ற செயலிகளில் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களே நிறைய சாதிக்கிறாங்க. சரி, திறமை இருக்கவங்க மட்டும்தான் சமூக ஊடகங்களில் சாதிக்க முடியும்னா கிடையாது. நடுவர் அவர்களே, எதை வீடியோ எடுத்து போட்டாலும் பார்க்கறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கு. மை பீஸ்ஃபுல் மார்னிங் லாக்னு போட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கை சேர்த்துட்டு நான் எப்படி வீடு பெருக்கிறேன், நான் எப்படி டீ போடுகிறேன், நான் எப்படி தும்பிக்கிறேன், எதை எடுத்து போட்டாலும் பாக்குறாங்க. 2 வருஷத்துல பங்களா வீடு, ஹையர் எண்ட் கார்டு, லைஃப் செட்டில்டு.
அப்போ சமூக ஊடகங்கள் வளர்ச்சி வரவேற்கத்தக்கது தானே. தேசப்பற்றை வளர்ப்பதிலும் சமூக ஊடகங்கள் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த சில வருடங்களாக நம் வீடுகளிலும் சுதந்திரத்தன்று தேசிய கொடியை பறக்க ஆரம்பித்து விட்டோம். எங்கள் தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற வீரர்களின் மூச்சு காற்றினார் என்பதை உணர்ந்தவர்கள் நாம் என்பதால் அன்றைய தினம் வீடுகளில் தேசிய கொடியை பறக்க விட்டு உயிர் கொடுத்து சுதந்திரத்தை வாங்கிய தியாகிகளுக்கு நன்றி சொல்லி சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறோம். விலகி போன உறவுகள் எல்லாம் விரல் நுனியில் தேடி தரும். முகநூலில் நுழைந்து விட்டால் முகவரி பல தெரிந்துவிடும். அதை போல் சமூக ஊடகமான தொலைக்காட்சியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் ஒவ்வொரு இந்தியரும் விரல் நகம் கடித்து கொண்டு சோபாவின் நுனியில் அமர்ந்து மேட்ச் பார்க்கும் ஒவ்வொரு இந்தியன் மனதிலும் ஜெயிப்பது எனது இந்தியா ஜெயித்து விட வேண்டும் என்பதே. சில வருடங்களுக்கு முன் நாம் ஒவ்வொருவரும் கனவிலும் கற்பனை செய்யாதது இன்றைய சமூக இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. ரோட்டில் இளநீர் விற்கிலிருந்து வீட்டிற்கு கீரை கொண்டு வரும் பாட்டி வரை ஜிபே போன்ற ஆன்லைன் பரிவர்த்தனை செய்கிறார்கள். இது இன்றைய சமூக ஊடகங்களில் வளர்ச்சி தானே. எங்களை மாதிரி மாணவர்களுக்கு வீட்டில் அம்மா தின்பண்டம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கூகுள் பெண் கிட்ட கேட்டா சந்தேகத்துக்குரிய 10 இடங்களை நமக்கு சொல்லி தேட சொல்லும். அது சொன்ன இடத்தில் தேடி நிறைய தடவை நானே கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ இந்த 10 இடத்துல ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். நல்லதை தேடினால் நல்லதே கிடைக்கும், அறிவை தேடினால் அறிவு வளரும். முள்ளும் மலரும் நிறைந்தது சமூக ஊடகம். முல்லை விலக்கி மலரை பறிப்போம். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் அது வரமே 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 என்று கூறி எங்களுக்கு சாதகமாக வரும் என்று நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி ஹர்ஷிகா. அழகான வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ரோஜாப்பூ இருக்குது, அது முள்ளோட தான் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம அந்த பூவை எப்படி பறிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த வலைத்தளங்களை நமக்கு வேண்டியவனவற்றை எடுத்துக்கொண்டு அல்லாதவற்றை நீக்கி விடுவது தான் சாணக்கியத்தனம் என்று அழகாக வாதத்தை முன்வைத்து சென்றிருக்கின்றார்கள். அவருக்கு எதிரணியாக பேச இருக்கின்றவர் செல்வி கனிஷ்கா அவர்கள். இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் சமர்ப்பணம். தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்னும் வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப தீய செயல்களால் எப்போதும் தீமைதான் ஏற்படும். அதனால் நெருப்பை விட தீங்கானது தீய செயல்கள் தான். இன்றைய சமூக ஊடகங்களின் வளர்ச்சியும் அத்தகைய தீங்கு விளைவிக்க கூடியது என்பது எனது ஆணித்தரமான கருத்து. குடியை மட்டுமே கெடுக்கும், ஆனால் சமூக ஊடகங்கள் சமுதாயம் முழுமைக்கும் கெடுக்கும். இந்த சமூக ஊடகங்களின் பாதிப்பு இன்றைய பச்சிளம் குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை. நடுவர் அவர்களே, சொல்லுங்கம்மா. நிலாவை காட்டி சோறூட்டிய காலம் போய் இப்போ கொக்கோமெலனில் ரைம்ஸ் காட்டி சோறூட்டும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அந்த காலத்துல எல்லாம் நிலா ஓடிவான்னு சொல்லிட்டு தான் அம்மா எல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க. இன்னைக்கு அப்படியே தலைகளை மாறி போச்சு இல்லைங்களா? ஒரு அறிவியல் ஆய்வறிக்கை சொல்கிறது, கொக்கோமெலன் அதிகம் பார்க்கும் குழந்தைகளின் மூளை, பார்வை திறன், சிந்திக்கும் திறன் பாதிப்படைகிறதாம். அந்த குழந்தைகளுக்கு பேச்சு ஆரம்பிக்கவே அதிக வருடம் எடுக்கிறது என்கிறது அந்த ஆய்வு. இன்று குழந்தைகளுக்கு கதை சொல்ல, தாலாட்டு பாட தாத்தா பாட்டிகள் உடனில்லை. உரையாடி மகிழ பெற்றோர்களுக்கு நேரமில்லை. அதனால் குழந்தைகள் போன் என்ற இயந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்களான மது, சிகரெட் போன்றவற்றோடு இப்போ போனும் சேர்ந்துருச்சு. இந்த 2025ஆம் ஆண்டுல நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சபதம் ஏற்போம். நம் பொன்னான நேரத்தை குடித்து ஒரே இடத்தில் நம்மை அமர வைத்து நம் ஆரோக்கியத்தை கெடுத்து நம்மை சிந்தனை திறனற்றவர்களாக மாற்றும் சமூக வலைதள போதையிலிருந்து வெளிவருவோம்.
சில மணி நேரங்கள் உணவில்லாம நம்ம இருந்து விடுவோம். ஆனால் சில மணி நேரங்கள் போன் இல்லாம நம்மால இருக்க முடியாது. குடும்பங்களுள்ள உறவுகளில விரிசல் விழ காரணம் சமூக வலைதளங்கள் தான். அம்மா ஒரு டச் போன்ல, அப்பா ஒரு டச் போன்ல, குழந்தைகளும் ஒரு டச் போன்ல. அதனால குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சே இல்லை. வெரி குட். யூடியூபை திறந்து ஏதாவது அறிவுபூர்வமா 4 விஷயம் தெரிஞ்சுக்கோன்னு இந்த யூடியூபர்ஸ் vlog என்ற பேர்ல எதை போடுறாங்கன்னு விவஸ்தையே இல்லை. டூர் போடுறாங்க நடுவர் அவர்களே, டூரு. ஆமாம்மா, நிறைய டூர் போடுறாங்க இப்பெல்லாம். கிச்சன் டூரு, பெட்ரூம் டூரு, ஃப்ரிட்ஜ் டூரு, ஏன் பாத்ரூமை கூட விட்டு வைக்கல. முடியல நடுவர் அவர்களே, முடியல. அடுத்து பல்லு தேய்ச்சா ஒரு வீடியோ, பாத்திரம் கழுவுனா ஒரு வீடியோ. இவங்கெல்லாம் இந்த சமூக ஊடகங்களுக்கு என்னதான் சொல்ல வராங்க? இவங்க பல்லு தேய்ச்சா என்ன, தேய்க்கலன்னா நமக்கு என்ன? அடுத்தபடியா தேவையற்ற தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி குவிக்க இப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். காரணம் இன்றைய சமூக வலைதளங்கள் தான். அப்படியே சும்மா இருக்கிறப்ப இந்த மீஷோல போய் என்னதான் புதுசா ட்ரெஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் தான் நம்ம பெண்கள் எல்லாம் மீஷோ ஆப்குள்ள போவாங்க. அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்கு, அட ஆஃபர் 50%, இப்படியெல்லாம் ஒரு 4 ட்ரெஸ்ஸாவது ஆர்டர் போட்டு தான் வெளியே வருவாங்க. பண்டிகைகளுக்கு மட்டும் புது துணி எடுத்துக்கொண்டு இருந்த நாம மீஷோ ஆப்புக்குள்ள போறப்பெல்லாம் புது துணி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். விளைவு பணவியரம். இன்னைக்கு வீட்டுல பெண்கள் கிட்ட இருக்கிற புது துணிங்கள்லாம் நிறையா. ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப என்கிட்ட ஒரு புது துணி கூட இல்லைன்னு ஒரே புலம்பல் வேற அதுல. ஆனா இந்த ஆண்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க நடுவர் அவர்களே. எப்படிமா? 4 சட்டை, 4 பேண்ட், 4 டிஷர்ட், இவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் மன நிறைவாகவும் இருப்பாங்க. மக்களிடம் பல பொருட்களை விற்பதற்காக இன்று மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் யூடியூபர்ஸை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு பொருள் விளம்பரப்படுத்த பெரிய பெரிய நடிகர் நடிகை மாடல்கள்லாம் தேவையே இல்லை, யூடியூபர்ஸே போதும். அந்த கம்பெனிகள்லாம் அவங்க நடிக்கிறதுக்கு சம்பளமும் கொடுத்துரும். பர்பிள் ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணி பல நைட்டேன், இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என் வாழ்க்கையில முடி வளர்ந்துருச்சு என்று ஏமாற்ற விளம்பரங்கள் அவர்களுக்கு பணம் கிடைப்பதாக செய்து நம்மளையும் ஏமாற்று வலையில சிக்க வைக்கிறாங்க. நான் ரம்மி சர்க்கிள் விளையாடி 1 கோடி சம்பாதிச்சிட்டேன்னு சொன்னவங்க ஆன்லைன் சூதாட்டத்துல இறங்கி அவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு கூட நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து தன்னோட உயிரை இழந்திருக்கிறார். அதுல மிக வருத்தமான ஒரு சைபர் கிரைம் சமூக வலைதளங்களால அதிகமாயிடுச்சு. இறுதியாக இன்றைய மாணவர்களை பற்றி ஒரே ஒரு வருத்தத்தக்கக்கூடிய விஷயத்தை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். சமூக ஊடகங்களால் மிக மிக அதிக பாதிப்படைந்தவர்கள் இன்றைய மாணவர்கள் தான். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, பிடிஎஸ், K-டிராமா இவைகளே. இன்றைய மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் இல்லை, கவனமும் இல்லை. தாய்மொழியில் தமிழில் வாசிக்க கூட தெரியவில்லை. தாய்மொழி தானே அப்படி என்றால் அவர்கள் பயிலும் அந்நிய மொழி ஆங்கிலமும் வாசிக்க கூட தெரியவில்லை என்பதை மிக வேதனையுடன் பதிவு செய்கிறேன். எனவே இன்றைய சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வருந்தத்தக்கதே என கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்வி கனிஷ்காவினுடைய அந்த வாதம், இந்த டச்போன்னால வந்து உறவுகள் எல்லாம் தள்ளி சென்று விட்டன, உறவுகள் எல்லாம் தேடி பிடிக்க வேண்டியிருக்கின்றது. நாம் எல்லாம் டச் போன்லே மூழ்கி இருக்கிறோம். அதனால் உறவுகள் எல்லாம் நம்மளை தாண்டி சென்று விட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்திகளை சொல்கிறாங்களோ இல்லையோ, பல பொருட்களுக்கு விளம்பரதாரர்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லி அவருக்கு எதிரணியிலே பேசக்கூடியவராக செல்வன் விஸ்வக்சரண்.
தமிழன் புரியாத மொழி பேசுவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுவனை குருகுரனை பார்க்கிறான். அவனை பொறுத்தவரை மம்மி டாடி என்பது கண்ணியம், அம்மா அப்பா என்பது அந்நியம். வேண்டாம் இனியும் இல்லை. தமிழன் நேசிப்போம், தாயையும் நேசிப்போம். தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் மற்றும் பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கு நான் பேச எடுத்துள்ள தலைப்பு சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வரவேற்கத்தக்கதே. இப்போ இந்த பட்டிமன்றத்தை எல்லாரும் லைவா பார்க்கறதுக்கு காரணம் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியே. அஜந்தா ஆண்டி கூட நம்ரிதா ஃபேமிலி சேனல் வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியே. ஜெயராம் அங்கிள் வந்து யூடியூப்ல சேனல் வச்சிருக்காங்க. அதுக்கும் காரணம் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியே. ஆனா இப்ப வருந்தத்தக்கதான் பேசிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. இத்தனை பேர் சேனல் வச்சிருக்காங்க. சுமதி ஆண்டி கூட அப்படியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க பேரங்கூட வீடியோ கால் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கும் காரணம் சமூக ஊடகங்களின் வளர்ச்சி. அமரன் பாடத்தை எல்லாத்திலும் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து சாய் பல்லவியும் இந்த சிவகார்த்திகேயனும் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் இவ்வளோ கிட்ட இருக்க மாதிரி பார்க்கறதுக்கு காரணம் சமூக ஊடகங்களின் வளர்ச்சி. நன்றி. நன்றி இன்ஸ்பெக்டரன், அழகா பேசுனீங்க. ஊடகங்களின் வளர்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இன்னைக்கு அதை லைவாக போயிட்டு இருக்குன்னு அழகா சொல்லியிருக்கிறாரு. ஏங்க இங்கே இத்தனை பேர் பேச வந்திருக்கிறீங்க, எல்லாரும் அது வருந்தத்தக்க அணியில் பேச வந்திருக்காங்களே, இத்தனை சேனல் வச்சிருக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு அழகா ஒரு கேள்வியை முன்வைத்து சென்றிருக்கின்ற விஸ்வச்சரனுக்கு நன்றி. வருந்தத்தக்கதே என்ற அணியிலிருந்து செல்வி தேவிகா. செங்கரும்பு மஞ்சளோடு செங்கலனி பானையிலே பொங்குகின்ற பொங்கலது பொலிவான் அழகு. அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தலைப்பிலான சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வருந்தத்தக்கதே. முதல்ல தொலைக்காட்சி பத்தி பார்ப்போம். தொலைக்காட்சி அப்படின்னா தொலைவுல இருந்து பாக்குறதுக்கு பதில குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு இடைவெளி விட்டு பாக்குறதுக்கு பதில அப்படியே தொலைக்காட்சிக்குள்ளே மூழ்கிடுறாங்க. நெக்ஸ்ட் அலைபேசியில இருந்து வர்ற கதிர்கள்னால சிட்டுக்குருவிங்கிற இனமே வந்து அழியிற நிலைமையில இருக்கு. சோ இதுக்காக ஒரு கவிதை. செல்பேசி என்று பெயர் வைத்தது யார்? சென்று விட்டது உறவுகள் மட்டுமல்ல, எத்தனை எத்தனை இழப்புகள், உன்னால் அழிந்த சிட்டுக்குருவிகளை மீண்டும் காண்பேனா. அடுத்து ஆக்சிடென்ட். எவ்வளவோ விபத்து இப்ப நடந்துட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே வந்து அலைபேசி தாங்க. அப்போ விபத்து நடக்கும் போது 108க்கு கால் பண்ண சொன்னா யாருங்க கால் பண்றா? எப்படி அதை போட்டோ எடுத்து நான் இவனுக்கு இவனை காப்பாத்தினேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ் பண்ணி அதுக்காக தான் வந்து மெயினாவே பண்றாங்க. சோ இதுக்கு விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் தான் மனிதமே அதுக்கு ரெண்டாவதா தான் வருது மனிதாபிமானம். இந்த இதுல வந்து நம்ம மனிதநேயம் வந்து அழிஞ்சிட்டே வருது. சோ இதுக்கு ஒரு கவிதை. பாரதி பார்த்தால் வெகுண்டெல்வான், நீ பாவத்தில் வாழ்வது வீண் என்பான். அடுத்து கால்குலேட்டர். நம்ம நிறைய கணக்குகள் போடணும்னா அந்த காலத்துல வந்து நம்மளே வந்து அந்த வரி இதுக்கெல்லாம் நம்மளே வந்து போட்ட கணக்கு போய் இப்ப இருக்க காலத்துல வந்து அதிகமா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கணக்கு வேணுமா, எட்ரா போன் அப்படின்ட்டு நிறைய பேர் போன்லயே தான் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து கூகுள் மேப். நானு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருந்தோங்க. அப்போ வழி தெரியாததுக்காக கூகுள் மேப் போட்டா லாஸ்ட் அது எங்க போய் விட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க நடுவர்களே? எங்கம்மா? சுடுகாட்டுக்கு. இதை நம்பி எப்படி நம்ம போறது? என்ன பண்றது? அடுத்து ப்ளூ வேல்னு ஒரு ஆப், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து பின்னாடி யாரு வந்து இருக்காங்கன்னு கூட தெரியாம அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சு நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. அதாவது இந்த சமூக வலைத்தளமானது வலையா மாறிடுச்சு. அந்த பொறியில போய் சிக்கிறாங்க எல்லாரும். அடுத்து அந்த காலத்துல கொள்ளெல்லாம் நடக்கிறது எந்த வயசா இருக்கும்? 30ல இருந்து 35. ஆனா இப்போ என்ன வயசு இருக்கு தெரியுமா? 18, 20 அப்படிங்கிற வயசுலதான் எல்லா கொள்ளை எல்லாம் நடக்குதுங்க.
அடுத்து கண்ணாடி ஜாடிக்குள்ள ஒரு பூச்சிங்களெல்லாம் போட்டு வச்சு அது கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணும். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேதான் இருக்கும், நம்ம திறந்து விட்டாலும் வெளியே போகாது. அதே மாதிரிதான் மாணவர்கள் வந்து முதல்ல நம்ம போன் காமிக்கும் போது வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் மாட்டிட்டாங்கன்னா வெளியே வர முடியாது நடுவர்களே. அடுத்து அந்த காலத்துல சமைக்கணும்னா அம்மிக்கல்ல நம்ம அம்மா பாட்டிங்கெல்லாம் அன்பு பாசம் எல்லாம் கலந்து சமைச்சாங்க. ஆனா இப்போ சமைக்கிறதுக்கும் நேரம் இல்ல, போன் எடுற ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்ற ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அதனால நம்ம உடலுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அப்புறம் ஸ்கேம், இப்போ எப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்க தெரியுமா நடுவர்களே? நான் உன் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா அப்படின்னு பேசி நம்ம நம்பர்லாம் வாங்கி நம்ம கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டு லாஸ்டா அடிச்சாம்பாரு அப்படின்னு எல்லாம் போயிருது நடுவர்களே. அதே மாதிரிதான் ஒரு ஜெர்மன் மினிஸ்டர் வந்து அவங்க வந்து கை நீட்டுற மாதிரி ஒரு போட்டோ வந்து வலைதளத்துல போட்டிருக்காங்க. அது அந்த போட்டோவை வந்து சில நபர்கள் வந்து அதுல அவரோட கை ரேகையை வச்சு அவரோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க நடுவர்களே. இந்த வளர்ச்சி பாத்தீங்களா? அடுத்து ஆசிரியர்கள் வந்து முன்னாடி இருந்த ஆசிரியர்களா அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துச்சுன்னா நூலகத்துக்கு போய் அதுக்கு சம்பந்தமான ஒரு புத்தகத்தை படிச்சுதான் மாணவர்களுக்கு எடுப்பாங்க. ஆனா இந்த காலத்து ஆசிரியர்கள்லாம் போனை எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இதை வர சொல்லிட்டு நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போறோம்னு தெரியல. அவ்வளவுதான் என்னோட உரையை முடிக்கிறேன். எங்க அணிக்கு சார்பாக வந்து தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தேவிகா. தேவியானுடைய அந்த வாதமானது செல்போனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுது, அவருக்கு வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்து ரெண்டாவதாக தான் வருது அவங்களுக்கு. அதை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு உதவி செய்கிறத கூட ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த வளர்ச்சியானது போய்கொண்டு இருக்கின்றது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குற்ற செயல்கள், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோனில் வந்து நம்மகிட்ட வந்து இயல்பாக பேசுகிற மாதிரி பேசி நம்மளுடைய தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த சேமிப்பு கணக்கிலேருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணமெல்லாம் வெளியே போயிடுது. அந்த மாதிரி ஒரு செயல்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து இது அரசாங்கமே வந்து இது ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது சம்மந்தமாக ஏதாவது கால் வந்தாலும் நம்ம அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. நன்றி திரு தேவிகா அவர்களே. தேவிகாவுக்கு அடுத்தபடியாக செல்வன் கிருபாசை நான் பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி உரையை ஆரம்பிக்கிறேன். குரலுடன் ஆரம்பிக்கலாமா? இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. இக்குறளுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சமூக ஊடகத்தில் இருந்து நன்மையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆடத் தெரியாதவங்க கால சுழுக்குன்னு சொன்னது போல இருக்கு எதிரணியின் கருத்து. கூகுள் மேப், யூடியூப், வாட்ஸ்அப்னு எல்லாம் பயன்படுத்துவீங்க. வழி தெரியலன்னா கூகுள் மேப் பார்ப்பீங்க, சமைக்க தெரியலன்னா யூடியூப் பார்த்து சமைப்பீங்க. தூரத்தில் இருக்க சொந்தக்காரங்க கிட்ட வீடியோ கால் வாட்ஸ்அப்பில் பேசுவீங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம் உங்கள் வருத்தத்தை. 100% நன்மைன்னு எதுவுமே இல்லைங்க. இரவு வந்தால் பகல் இருக்கு, நன்மைன்னு ஒன்று இருந்தால் தீமை இருக்கு. இப்போ பசு தான் சோசியல் மீடியான்னு வச்சுப்போம். பசு பால் சாணம் ரெண்டுமே கொடுக்கும். பாலை குடிக்கிற மாதிரி சாணத்தை கரைச்சி குடிக்க முடியுமா? இரண்டில் எது வேண்டுமோ நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க பேச்சு. சமூக ஊடகத்தின் வருகை என்பது வரவேற்கத்தக்கதே என்று கூறி விடுத்திருக்கிறேன். நன்றி செல்வன் கிருபா. ஒரு அழகா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பசுமாடு மாதிரி. பசுமாடு நமக்கு வந்து ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய பாலையும் கொடுக்குது, சாணத்தையும் கொடுக்குது. நம்ம எதை விரும்பி வந்து நம்ம வாங்குவோம், பாலை குடித்தா தான் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. அவரை எதிர்த்து பேசுவதற்காக செல்வன் ரித்திஷை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வருந்தத்தக்கது.
ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அந்த பாட்டு. ஆன்லைனில் விளையாடு பாப்பா, நீ ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா. போனில் விளையாடு பாப்பா, அந்த டேபையும் விடாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக்கு, பின்பு கனவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ், மாலை முழுவதும் நல்ல போட்டோஸ் என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. நல்லா லைக் பண்ணி முசு பேசு பாப்பா, நல்லா கமெண்ட் பண்ணி கடுப்பேசு பாப்பா. பல்லு இல்லாம கூட இப்ப இருக்கலாம், ஆனா செல் இல்லாம வாழ முடியாது. சோப் இல்லாம கூட குடிக்கலாம், ஆனா ஆப் இல்லாம வாழ முடியாது. சோசியலா எல்லாரும் வீட்டுல இருந்த காலம் போய் சோசியல் மீடியால எல்லாரும் பேசுற காலம் தான் இது. முதல்ல தாத்தா தாத்தாமோ, இப்பெல்லாம் டேட்டாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நந்துன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. எனவே சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வருந்தத்தக்கது என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நிதிஷ். பாரதி, மகாகவி பாரதி இருந்தால் இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படி தான் கவிதை எழுதியிருப்பாரு. உங்களுடைய கவிதைக்கு எனது வாழ்த்துக்கள். நிதிஷுக்கு அடுத்தபடியாக செல்வி உமா மகேஸ்வரியை பேச அழைக்கின்றேன். சுட்டெரிக்கும் சூரியனையும் வாழ்த்து சொல்லும் கோவை மக்களையும் நடுநிலை பேணும் நடுவர் அவர்களையும் வளையாமல் பேசும் அணியினர் மற்றும் எதிரணியினரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இன்று சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வரவேற்கத்தக்கதே என்ற தலைப்பில் பேச உள்ளேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாங்க. அந்த காலத்துலலாம் நமக்கு ஏதாவது நியூஸ் வேணும் அப்படின்னா நேற்று நடந்த நியூஸ் அடுத்த நாள் காலையில நமக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல தெரியும். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நியூஸ் இங்க அங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்றதே நமக்கு தெரியும். ஆனா இப்பெல்லாம் நம்ம கூகுள்ல போய் எதை அடிச்சாலும் டக்குன்னு நமக்கு வருதுன்னா அதுக்கு நம்ம இந்த சமூக ஊடகங்களோட வளர்ச்சி தானே காரணம். அதுக்கப்புறமா நம்ம முன்னாடிலாம் ரேடியோ, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ வளர்ந்து வந்துச்சு. அப்படி ரேடியோ வளர்ந்து வந்தாலுமே சிட்டி சைட்ல தான் ஃப்ரீக்வன்சி நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லி சிட்டியில இருக்கிறவங்களால மட்டும்தான் நல்ல நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா இப்போ அப்படியே கிடையாது. எல்லா பக்கமும் நெட்வொர்க் இருக்கு, எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு, இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா அவங்க அவங்க பயோகிராஃபியை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணப்ப அவங்க எடுத்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் தனுஷ் அவங்க காப்பிரைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அது பத்ததுக்கு இந்த நியூஸ் வச்சு அவங்களோட பயோகிராஃபி வீடியோவை நல்லா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. அது வேற விஷயம். அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இது மூலியமா தெரிய வந்திருக்குன்னு சொல்றீங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருப்போம்னா இது ஒரு நமக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் நினைச்சிருப்போம். ஆனா இந்த விஷயம் வெளில வந்ததுனாலதான் காப்பிரைட் அப்படின்ற ஒரு வார்த்தையே நமக்கு நல்லா தெரிய வந்தது. இப்பெல்லாம் அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்னாலும் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வருமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரிய வந்ததுங்க. அப்புறம் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எங்க எல்லாரும் எடுத்துக்கோங்களேன். நாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம், அடுத்து காலேஜுக்கு போறோம், இப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்ன்ற வரைக்கும் இறுக்கி பிடிச்சி கவனிச்சிருவோம். மீதி இருக்கிற அந்த 1/4 மணி நேரத்தை ஓட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அடுத்து எப்படா பிரேக் விடுவாங்க, அடுத்து எப்படா லஞ்ச் பிரேக் விடுவாங்கன்னு தான் நான் இது போகும். அப்படி போறப்ப ஒரு சில டாபிக்ஸ் அப்பதான் நடத்துவாங்க நம்ம நேரம் பார்த்து. அப்ப அது நம்ம கரெக்டா எடுத்துக்க முடியாது. அப்ப நம்ம வீட்டுக்கு வந்தோடனே யூடியூப்ல நிறைய பேர் இப்போ 11th 12th படிக்கிறவங்க நிறைய பேர் மேக்ஸுக்கு அலெக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானே போன வருஷம் அதை யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம், நல்ல சம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பழகிக்கிறோம். அப்படின்றப்ப சமூக ஊடகங்களோட வளர்ச்சி வரவேற்கத்தக்கது தானே நடுவர் அவர்களே? கண்டிப்பா. ஏன்னா கல்வி எல்லாரும் அதீதமா பரவி அவங்களுக்கு தேவையான ஒரு தகவல்களை கொடுக்கறதுனால வளர்ச்சி வரவேற்கத்தக்க. அப்புறம் இப்போ வீட்டுல நிறைய பேர் சொன்னீங்க, அம்மா யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்க, அதனால நிறைய குழப்பெல்லாம் வருது எப்படி சொன்னீங்க? அது குழப்பம் வரதான் செய்யும். ஸ்டார்டிங்ல அதிரசம் ஒன்று ட்ரை பண்றப்ப கல்லு மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக நம்ம ட்ரை பண்றப்ப அது பஞ்சு மாதிரி மாறதானே செய்யும்.
அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்ல அது கல் மாதிரி வந்துருச்சு, நான் இனிமேல் அதிரசமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சா நிறைய பேர் கடையில போய் வாங்கி அதுலயும் உடல்நல கழிவு ஏதாவது வரதாங்க செய்யும். அதனால இதுல இருந்தும் நமக்கு சமூக ஊடகங்கள் வரவேற்கத்தக்கது தாங்க. அப்புறம் நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா நமக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவாங்க. இந்த மருந்து நீங்க போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்குங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் சரி சொல்லி வாங்கிட்டு வந்துருவோம். அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு ஒண்ணுமே தெரியாது. அது அட்வான்டேஜும் தெரியாது, டிஸ்அட்வான்டேஜும் தெரியாது. ஆனா நம்ம இப்பெல்லாம் வந்து அதை வாங்கிட்டு வந்து அந்த மாத்திரையோட பேக் சைட்ல அந்த பேர் எழுதிருக்கும். அதை நம்ம கூகுள்ல போட்டோம்னா அதுல என்னென்னலாம் இருக்கு, அதுல அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே நம்ம விவரமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுதுங்க. இதுக்குமே சமூக ஊடகங்களோட வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்புறம் இங்க நிறைய பேர் கொரோனா டைம்ல திடீர்னு லாக்டவுன் போட்டு அங்க இங்கன்னு சதறி கிடந்தோம். அப்படி சதறி கிடந்தப்ப கூட நம்ம உறவினர்களை பார்க்க முடியலன்னு வருந்தியப்ப வாட்ஸ்அப் வீடியோ கால், அது பத்தாதுக்கு கூகுள் மீட்ல கூட நமக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்தது. அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் கூகுள் மீட்லயே கூட 4-5 பேர்லாம் இணைச்சு ஃபேமிலியா எல்லாரும் பேசி சந்தோஷமா அப்பயும் நம்ம சமூக ஊடகங்கள்னாலதான் நம்மளால இருக்க முடிஞ்சதுங்க. அடுத்தது நம்ம இப்போ பேங்க்குக்கு போகிறோம், அமௌண்ட் எடுக்கிறோம், திருப்பி டெபாசிட் பண்ணுறோம். இது எல்லா ப்ராசஸும் முன்னாடி வந்து பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு ½ டே இந்த ப்ராசஸ்க்கே எடுக்கும். அப்போ நமக்கு வேலை கெட்டு போகும். இதே சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போறீங்கன்னா அவங்க ஸ்கூல் காலேஜுக்கு போக முடியாமல் ஆயிடும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம நெட் பேங்கிங், ஜிபே, ஃபோன்பே. கடைக்கு போனோமா கையில் காசு இல்லையா, பரவாயில்ல கையில் ஃபோன் இருக்கு, எடுத்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை செட்டில் பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம ஒன்று வேற ஒன்றுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம காசு இல்லைன்னு மற்றவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காங்க, நான் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இது எல்லாமே சமூக ஊடகங்களோட வளர்ச்சி இருக்கிறதுனால தான் நம்மளால பண்ண முடியுது. இப்போ ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அதுல நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நம்ம தான் அதோட நன்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமையை வந்து ஒதுக்கி தள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி செல்வி உமா. உமாவினுடைய வாதம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இதுக்கு வந்து அந்த சமூக வலைத்தளங்களுடைய ஊடகங்களுடைய அதீத வளர்ச்சி தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்த்து பேச வருகிறார் திருமதி அஜந்தா தமிழரசன் அவர்கள். தாயை படித்தவனை விட்டு விடாதே, தாய்மொழியை படித்தவனை எவன் தடுத்தாலும் விட்டு விடாதே. அத்தகைய சிறப்புமிக்க தமிழ் மொழியில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் தமிழுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். சிம்பிளா உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம், ஸ்வீட்டா ஒரு இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். விளையாட்டுல இருந்து ஆரம்பிப்போமா? முன்னெல்லாம் பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா. அந்த பாட்டு இப்பெல்லாம் கேட்டாருன்னா அவர் அழுதுருவாரு. எந்த குழந்தைங்க ஓடி விளையாடுது? எல்லாம் செல்லுக்குள்ளே விளையாடுது. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அப்புறம் இப்போ லூடோ கிங் எல்லாமே வந்துருச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு செல்போன் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸ்நாக்ஸே செல்ல பார்த்துட்டு இருக்கிறதுக்காக தான் ஸ்நாக்ஸே. ஆஹா, பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர்ல டேய் ஓடாம பாரு, குத்துறா, டேய் சுத்துறா, டேய் வந்துட்டாடா வந்துடா விடாத, இப்படி தாங்க பேசிட்டு இருக்காங்க. கேம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆமா, நைட்டு தூங்கும்போது என் பையன் அப்படிதான் பண்றாங்க. சில நேரம் என்ன வளர்க்கவும் செய்யறான். அடுத்து ஊடகம் வந்து அந்த காலத்துல ரொம்பவே பயன்படுதுங்க, அது உண்மைதான். சமூக ஊடகத்துக்கு நாங்க ஒன்றும் எதிரிங்க கிடையாது. அதுல வர்ற தீமைக்காக நாங்க வந்து வருந்தோம். நம்ம ஊடகம் வந்து முன்னாடி பயன்படுத்துது, விடுதலைக்காக பயன்படுத்துது. ஆனா இப்பெல்லாம் ஊடகம் எதுக்கு பயன்படுது தெரியுங்களா? எதெல்லாம் நம்ம முகம் சுளிக்கிறோமோ, எதெல்லாம் பார்த்து நம்ம முகம் சுளிக்கிறோமோ அந்த விஷயத்தெல்லாம் இப்ப நம்ம யூடியூப்ல உட்காந்துட்டு ரசிச்சு பாக்குறோங்க ஐயா. ஆபாசமான செய்திகள் படங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏதோ ஆண்ட்ராய்டு போனோ ஏதோ ஒன்று இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆமா, அந்த போன்ல இருக்கிற ஆப் எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க வருங்கால சந்ததிக்கு வச்சிருக்கிற ஆப்புங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நன்மைக்காக உருவானாலும் அதுல வர தீமைகள் தாங்க அதிகம். நம்ம வந்து நன்மை கம்மியா தான் இருக்கு, தீமைகள் தான் இந்த சோசியல் மீடியால அதிகமா இருக்கு. அதனால சோசியல் மீடியாவை தூக்கி வச்சாலும் கொண்டாட முடியாதுங்க. சோசியல் மீடியா வருங்கத்தக்கது ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எப்ப சோசியல் மீடியா வந்துச்சோ அண்டை வீடு அமெரிக்காவா போச்சு. அமெரிக்கா அண்டை வீடாவே மாறிச்சு. அந்த அளவுக்கு சோசியல் மீடியா வச்சு செய்றீங்க. ஸ்மார்ட் போன்
செல்போன் ஏன் சொல்றோம் தெரியுங்களா? எல்லா தப்பையும் ஸ்மார்ட்டா செய்யறதுக்கு உதவுது, அதனால ஸ்மார்ட் போன். அப்புறம் ஒரு டைலாக் இப்போ புதுசா நான் ஒரு படத்துல கேள்விப்பட்டேங்க, லிங்க தொட்டா கெட்டா. அந்த லிங்க்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? தெரியாம அந்த லிங்க தொட்டுட்டா வாழ்க்கைய முடிஞ்சுங்க. அத்தோட எதை பாக்குறோமோ அதை போலதான் நம்ம மாறிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம அந்த விஷயத்த செய்யணும்னு நமக்குள்ள ஒருத்த தூண்டுவான். நம்ம உடல் உறுப்புகள்லயே முதல்ல பாவம் செஞ்ச உறுப்பு எதுன்னு தெரியுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. யாராவது? கண்ணு. கண்ணுதான். அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம எதை பாக்குறோமோ அதபடிதான் நம்ம செய்வோம். அதனால இந்த சோசியல் மீடியாங்கிற பேர்ல செல்லுக்குள்ள வச்சு பாக்குறதோ தொலைக்காட்சியில வச்சு பாக்குறதோ நிச்சயமா சொல்ற ஒரு தீமையை தான் தரும். ஒரு நாள் என் வீட்டுக்காரர் வந்தாருங்க, அவருக்கு வந்து உப்புமா பிடிக்காது, அவருக்கு உப்புமாவே பிடிக்காது. ஒரு நாள் அம்மா உப்புமா செஞ்சு தரேன்னு ஆசையா கேட்டாருங்க. சரின்ட்டு நானும் டிவியை பார்த்துக்கிட்டே செஞ்சேன். அந்த உப்புமால உப்பு போட மறந்துட்டேங்க. உப்பு போடாம எப்படி உப்புமாவா இருக்க முடியாது? அதுதாங்க எனக்கு வச்சு செஞ்சது அந்த செல்போன். அடுத்து ஃபேஸ்புக்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம ஃபேஸவே காட்டாம பழகிட்டு நிறைய பெண் குழந்தைங்க சீரழியறதுக்கு ஃபேஸ்புக் தாங்க ரொம்ப துணையா இருக்குது. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சோசியல் மீடியாவோட வளர்ச்சி கொஞ்சம் நன்மை தருது, நிறைய தீமை தருது. அதனால சோசியல் மீடியாவோட வளர்ச்சி வருந்தத்தக்கது என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவரை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திருமதி அஜந்தா அவர்களே. சோசியல் மீடியா வந்து குழந்தைகளுக்குள்ள ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட கூட வெளியே போக மாட்டேங்கிறாங்க. எல்லாமே இந்த கேம்ஸ் பார்த்துட்டு அதன் பிரகாரம் அதுவாகவே மாறி போயிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து பேசுவதற்காக அஜய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு தெரியாது. சரி, வீட்டில் எல்லாரும் கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கோம், எலக்ட்ரிசிட்டியும் வச்சிருக்கோம். நெருப்பும் தடுத்து கீழே வந்துடலாம். என்ற அணியிலிருந்து அஜய் கைத்தட்டுங்க. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன். எல்லார் வீட்லேயும் இப்போ கேஸ் ஸ்டவ்ஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நெருப்பு இதெல்லாம் கிடைக்குது. அதில் நன்மையும் இருக்குது, இப்போ தீமையும் இருக்குது. அது போல தான் இப்போ சோஷியல் மீடியாவும். சரி, சின்ன குழந்தைங்க சோஷியல் மீடியா பார்த்து கெட்டு போகிறாங்கிறீங்களே, சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ தான் எலக்ட்ரிசிட்டியும் நெருப்பையும் கிட்ட கொண்டு போய் காமிப்போமா? மாட்டோம்ல. அதே போல தான் சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளே இந்தா போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கொண்டா போன்னு சொன்னா நம்மள திட்டு சோசியல் மீடியா குறை சொல்றது. இதெல்லாம் நியாயமா? சரி, சின்ன குழந்தைங்க கொக்கோ மெலன் பார்த்து கெட்டு போறாங்கன்னு சொல்றீங்களே, ரெண்டு வயசு சின்ன குழந்தைங்களுக்கு கொக்கோ மெலன்னா என்ன தெரியுமா, இல்லை வாட்டர் மெலன்னா என்ன தெரியுமா? நம்ம சொல்லி கொடுக்குறத வச்சு தானே அதுங்களே கற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவை குறை சொல்றதுல இது என்ன நியாயம்? சரி, இப்போ சோசியல் மீடியா தப்புன்னு தான், இதை யூஸ் பண்ணுறது தப்புன்னு தானே சொல்கிறீங்க. ஒரு நாள் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் யாரும் இருக்கீங்களா இங்கே? இல்லை. ஆளுக்கு ஒரு சேனலும் இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டையும் வச்சுக்கிட்டு வெத்தலையை வாயில போட்டு துப்பு சோசியல் மீடியாங்கிறது தப்புன்னு சொன்னா என்ன நியாயம்? யூடியூப் தப்புங்கிறீங்களே, உலகத்தில் நிறைய பேர் சோறு போடுறதே யூடியூப் தான். அவ்வளோ ஏன் 8 மணி நேரம் கடுமையாக உழைத்து வேர்வை சிந்தி வீட்டுக்கு களைச்சி போய் வந்து ஆண்களுக்கு ருசியா நைட்டு சோறு வருதுன்னா அது காரணமே யூடியூப் தான்.
யூடியூப்ங்கிறது ஒன்று இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்தானா எனக்கு தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அஜினமோட்டோன்னு எனக்கு தெரியுமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி மூணானா எனக்கு தெரியுமா, இல்லை 4 நாளைக்கு முன்னாடி நடந்த நியூஸ் தான் என்ன தெரியுமா? என் தோழன் திருப்பாஸ் கூறியபடியே நல்லதுன்னு ஒன்று இருந்தால் அதில் கெட்டது இருக்கும், காலையில் இருந்தால் அதில் மாலையிலும் இருக்கும். அதே போல தான் சோஷியல் மீடியாவில் நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுங்க. நன்றி வணக்கம் என்று கூறியிருக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்காம குழந்தைங்க கத்துக்காது. குழந்தைங்களுக்கு நம்ம தான் செல்போன் கையில கொடுக்குறோம் வந்து அதுவா போய் செல்போன் எடுத்து பாக்குறது இல்ல. அந்த பழக்கத்தை நமக்கு பழக்கி கொடுத்துட்டு குழந்தைங்க மேல தப்பு சொன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாரு. வருந்தத்தக்கதை அணியிலிருந்து திரு ஜெயராமன் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மலைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேச்சாளர்களை உருவாக்கியே தீருவேன் என அடம்பிடிக்கும் நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வரவேற்கத்தக்கதே என பேச வந்திருக்கும் எதிரணியினரே, வருந்தத்தக்கதே என பேச வந்திருக்கும் எனது அணியினரே, அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் பட்டிமன்ற ரசிகர்களா பெருமக்களே உங்களுக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழ் என்று தோள்தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்கவென்றே தினமும் பாடு என்று பாரதியார் மற்றும் பாரதிதாசனார் அவர்களின் கூற்றுக்கிணங்க தமிழை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஆண்ட்ராய்டை பெற்றவனே டவுன்லோட் செய்வாய் ஆப்ஸ்களையே, நல்ல திருமகனே சேர்ப்பாய் நண்பர்களை ஃபேஸ்புக்கிலே, போட்டோவை ஏற்றி விட்டு லைக்ஸ்களை எதிர்பார்ப்பாய், கமெண்ட்ஸை படித்து விட்டு கடுப்பாவாய் எப்பொழுதுமே. ஆண்ட்ராய்டை பெற்றவனே டவுன்லோட் செய்வாய் ஆப்ஸ்களையே, யூடியூப்பை பார்த்து நீ தினமும் காலத்தை வீணடிப்பாய், வாட்ஸ்அப்பில் தானே நீ பல குழுவினில் இருக்கின்றாய், அதில் வரும் செய்திகளை பார்த்து நீ வாயடைத்து நிற்கின்றாய், டெலகிராமில் தானே நீ பல மூவிஸ்களை பார்க்கின்றாய், ஆண்ட்ராய்டை பெற்றவனே டவுன்லோட் செய்வாய் ஆப்ஸ்களையே, கண்ணும் போகிறது கண்ணாடி மாட்டுகின்றாய், வேலைக்கு செல்லாமல் செல்லே கதியாய் நிற்கின்றாய், காலத்தை வீணடிக்கும் இந்த ஆண்ட்ராய்ட் சேவைதானோ, பேஜரே வெடிக்கின்றன வாக்கி டாக்கிகளும் வெடிக்கின்றன, ஆண்ட்ராய்டை பெற்றவனே டவுன்லோட் செய்வாய் ஆப்ஸ்களையே. பாருங்க சார், அழகா கவிதை சொல்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னால் அப்படி சுரேஷ் பையன் ஒரு 250 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு வீடியோ போட்டேன், அதில் ஒரு 10 பேர் தான் பார்த்துருக்காங்க. அதை வச்சு சம்பாதிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இப்போ நான் அதில் என்னெல்லாம் போடலன்னா, நான் செய்யும் தொழில், நம்ம என்னென்ன தொழில் செய்கிறோமோ அதில் வந்து சிறந்த பெஸ்ட்டாக இருக்கிறத போடலாம். அப்படி போட்டால் தான் பார்ப்பாங்க. அடுத்து நம்ம அந்த கோயில் சம்மந்தமான பதிவு தான் போட முடியுது. இப்போ அந்த வைரலான வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல வீடியோவாக போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ டாப் 10 யூடியூப் சேனல் என்னெல்லாம்னா, வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்குது 27.3 மில்லியன்,
சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பிகைன் வுட்ஸ் இருக்குது, மைக் செட்ஸ் இருக்குது, மதன் கௌரி, மெட்ராஸ் சமையல், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி, பிளாக் ஷீப், பாவங்கள் பரிதாபங்கள், போர்டு எக்ஸாம் சோதனைகள், இத்தனை இருக்குதுங்க. அதான் நிறையா இருக்குதுங்க. அப்புறம் இந்த கப்புள்ஸ் யூடியூப் சேனல்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கப்புள்ஸும் சேர்ந்து அவங்களோட இதை போடுறாங்க. அதுக்கெல்லாம் லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி போட்டால் தான் சம்பாதிக்க முடியும். சும்மா நம்ம கோயிலில் போடுறது நல்ல விஷயங்கள் வைரல் ஆகிறது இல்லைங்க. இப்போ சோசியல் மீடியானா என்னெல்லாம் வருதுன்னா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, யூடியூப்பு, டிக்டாக்கு, வாட்ஸ்அப்பு, லிங்க்டின், டெலகிராம், பின்ட்ரெஸ்ட், ரெட்டிட், விசாட், ஃபேஸ்புக் மெசேஞ்சர், ட்விட்டர், எக்ஸ் தளம், டொய்வின், டிஸ்கார்ட், டம்ளர், இவ்வளவு இருக்குது. இது கம்மி தான். இது நிறையா இன்னும் கணக்கில் இருக்காத நிறையா இருக்குதுங்க. இதை தவிர்த்து இந்த கோரான் இருக்கும். இப்போ நம்ம கூகுளில் வந்து கொஷின் கேட்கலாம். நிறைய பேர் பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுவாங்க, நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லை தப்பாகவும் ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால் சமூக வலைதளங்கள் வந்து பாதகமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த பல்க் மெசேஜ், பல்க் மெயில்ஸு இதெல்லாம் அனுப்புகிறாங்க ஈஸியாக. இப்போ ஒரு எலெக்ஷன்னா மொத்தமாக எல்லோரும் மெயில் ஐடியை வாங்கிட்டு ஒரே அழுத்து எல்லாருக்கும் போயிடும். மெசேஜ் குயிக்காக சேர்ந்துடும் போய். அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. வாழ்த்து கூட அப்படிதான் போடுறாங்க எல்லாரும். ஆமாங்க. அடுத்து இந்த முட்டையை வச்சு எத்தனை ரெசிபி பண்ணலாம்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். முட்டையை வச்சு முட்டை கோழி முட்டையை வச்சு எத்தனை ரெசிபி பண்ணலாம்? நெட்டில் அடிச்சிங்கன்னா வரும். நமக்கு தெரிஞ்சு ஆப்பாயில் போடுவாங்க, ஆம்லேட் போடுவாங்க, கலக்கி 2519 ரெசிபி இருக்குதுங்க முட்டையை வச்சு மட்டும். அதில் நான் தற்செயலாக அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ணலான்ட்டு முட்டை காப்பின்னு ஒன்று போடலான்னு பார்த்தேன். முட்டையில் காப்பி. அதை நான் சொல்லும்போது நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு வீடியோ கூட இல்லை. ஆனால் இப்போ பேசுறதுக்காக சர்ச் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் இது ஒரு ரெசிபி பண்ணுறாங்க, முட்டை காப்பி. நல்லா டிகாஷன் போட்டுட்டு முட்டையை நல்லா கலக்கிட்டு டிகாஷனை ஆற வச்சு உள்ளே ஊற்றிடுறாங்க. அதை காலையில் விளையாட்டு வீரர்கள் குடித்தா நல்லா ஹெல்த். ஆமாம், நம்ம கிரிக்கெட் வீரர்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஒரு நாள் இந்த முருங்கைக்காய் வடைன்னு ஒன்று செஞ்சேன். எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருக்குது, அதுக்காக செய்யலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணுது அத்தனை காய் அப்படின்ட்டு முருங்கைக்காய் வடை. நெட்டில் அடித்து பார்த்தா என்ன போடுறாங்கன்னா 150 கிராம் பருப்பும் 2 முருங்கைக்காய் எடுக்க சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்குது 100 முருங்கைக்காய் இருக்குது. நான் எப்படி அதை வடை போடுறது? ஒரு நாள் அப்படி தான் அந்த முருங்கைக்காய் நிறைய போட்டு பருப்பை கொஞ்சமாக போட்டுட்டேன். வாமிட்டு தான் வந்தது. சாப்பிட்ட உடனே போய் வாமிட்டு தான் எடுத்தேன், ஏன்னா வேகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்டில் ஒரு நாள் எனக்கு வீட்டில் வந்து ரசம் வைக்க வாய்ப்பு கிடைச்சிது. உங்களுக்கு எதாவது அப்படி கிடைச்சிதா சார் சான்ஸு? இல்லை, அந்த அளவுக்கு இன்னும் நமக்கு வாய்ப்பு வரல. டெய்லி நீங்கள் தான் ரசம் வைக்கிறீங்களா? நான் ரசம் வச்சு யாரும் சாப்பிட முடியாது. சரி, தோசை வேணா சொல்லுவேன். டெய்லி சுடுவீங்களா? டெய்லி இல்லை, காலையில், மதியம், நைட்டு 3 நேரம் சமையல். 3 நேரம் நீங்கள் தானா? 7 நாள் தானா? அதில் நெட்டில் அடித்து பார்க்கும்போது ரசம் வைப்பது எப்படின்னு அப்படின்னு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஹெட்லைன் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி ரசம் வச்சா சாப்பிட மாட்டாங்க, குடிப்பாங்க. ரசம் இப்படி ஈஸியாக அசத்தலான சுவையில். இனி ரசம் வைத்தால் உங்கள் வீடு மட்டுமா மணக்கும், ஊரே மணக்கும். இப்படிலாம் ஹெட்லைன் வைக்கிறாங்க. யூடியூப்ல வருது. ஆமாம், இப்படி வச்சிங்கன்னா தான் அதை எல்லோரும் போய் பார்ப்பாங்க. கொஞ்சம் பாருங்க சொல்கிறேன். வாய்க்கு ருசியாக தக்காளி ரசம் இப்படி ஒரு தடவை வைங்க,
தெருவே மணக்கும் தக்காளி ரசம், இம்யூனிட்டி பூஸ்டர் ரசம், கல்யாண வீட்டு தக்காளி ரசம். ஆஹா, ரசம்னா இப்படி இருக்கணும். இப்படிலாம் போட்டுட்டு சரி ஒரு வீடியோவை பார்க்கலான்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் முறைன்னு நல்லா அரைக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் தேடி பார்த்தேன், மிளகும் இல்லை, இதுவும் இல்லை, சீரகமும் இல்லை. அந்தால ஆச்சி மிளகு ரசப்பொடி இருந்தது. அதில் ஒரு 20 கிராம் போட்டு தண்ணீரை கொதிக்க வச்சு அதை போட்டுட்டு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போட சொல்லியிருக்காங்க. நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு ஆரஞ்சு பழ அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சாச்சு. எல்லாம் போட்டு ஊற்றுனதுக்கப்புறம் மீதி இருக்க பானக்கரமாக்கிட்டேன். அந்த காலத்தில் பானக்கரம்னா நல்லா இது தானே, கற்பட்டி போட்டு பானகம் அப்படி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டில் அடித்து பார்த்து புளி ரசம் கூட வைக்க முடியல என்னையால். இப்போ ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு இப்போ நடக்கும்போது எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தது. 7வது நாள் அடித்து விரட்டினாங்களா இல்லையா மாணவர்கள் புரட்சியில்? சோசியல் மீடியா மூலமாக வந்துச்சு. ஏன் அடித்து விரட்டுறாங்க? வெளியாட்கள் உள்ளே புகுந்துட்டாங்கல்ல, மீடியா மூலமாக வந்தது. ஆனால் அதில் நமக்கு எல்லாருக்கும் ப்ரெஷர் ஏறுதில்ல. ஒரு மாட்டை அடக்கிறதுக்கு, நம்ம பாரம்பரியத்தை மீட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் தேவையா? இதான் என்னுடைய கேள்வி. இப்போ அந்த இதில் ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லாருன்னா, கோரிக்கைகள் மாறி மாறி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுங்கிறாரு. ஒரு கோரிக்கை நிறைவேற்றினா அடுத்து 2 கோரிக்கை வருது. அதே மாதிரி லாரன்ஸ் என்ன சொன்னாருன்னா, லாஸ்ட் நாள் மாணவர்கள் யாரும் இல்லை அங்கே. ஃபஸ்ட்டு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், அப்புறம் 2000, 5000, 1 லட்சம், 2 லட்சம், 20 லட்சம் வரைக்கும் கூட்டம் வந்துட்டாங்க. அதனால தான் அடிதடி ஆகிட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் யூடியூப்பில் அடித்தா தெரியும் லாரன்ஸோட ஸ்பீச்சு. கண்டிப்பாக அது எதுக்குன்னா, அது ஒரு எவிடன்ஸாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, அப்புறம் கல்கத்தா டாக்டர் இஷ்யூ, இதெல்லாம் வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ சோசியல் மீடியானால அனைவரும் நிருபர்களாக மாறிட்டீங்க. கமெண்ட்ஸ் கொடுத்துக்கல, நம்ம எவ்வளோ வேணால் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், பாசிட்டிவும் கொடுக்கலாம், நெகட்டிவும் கொடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடி விங்கின்னு வச்சுருக்காங்க. 1000 பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு சார்பாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க, மீம்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் மீம்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிச்சி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். எனவே சோசியல் மீடியாவினால், சமூக ஊடகங்களின் வளர்ச்சியினால் நமக்கு சாபங்கள் அதாவது வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் தான் நடக்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயராமர்களே. இந்த யூடியூப் சேனல் மூலமா நமக்கெல்லாம் தீமைகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சொந்த அனுபவத்தில் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அடுத்தபடியாக திருமதி அபர்ணா அவர்களை பேச அழைக்கின்றேன். என்னடா பட்டிமன்றம் லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. நம்ம பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்களா? காது வேற பசியில் அடிச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலையை வர்ண பகவான் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் நல்லா வயிறார சாப்பிட்டு காமிச்சிருக்கீங்க. அதனால நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கிறேங்க. நானு எவ்வளவு நேரம் தான் கேக்குறது, ஒரே பொய்யா பேசுறாங்க. இப்ப விட்டுருவாங்க. சரி சரி நினைச்சா நம்ம பாயிண்டே ப்ரிப்பேர் பண்ணிருக்க வேண்டாம். இவங்க பாயிண்டே நிறைய இருக்குது. எங்க வட வேகாததுக்கெல்லாம் சோசியல் மீடியாவை போட்ட சொன்னா என்னங்க பண்றது? இவரு ரசம் வைக்க
பார்த்தாராமா. ரசத்துக்கு தேவையே மிளகும் சீரகமும், அதுவே இல்லாதப்ப நம்ம ஏன் ரசத்தை பார்க்கணும்? அப்படி இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேன், நான் பொடியை வாங்கி போட்டுட்டேன், ரசம் வந்துச்சுட்டு அதுக்கும் சோசியல் மீடியா குற்றோம். அந்த மாதிரி நம்மளுக்குலாம் இல்லைன்னு தெரியுதுல்ல, ரசம் வைக்காம தயிர் சாப்பிட வேண்டியதானே. டிவில என்ன பேசுறதுனே தெரியலைங்க. நம்ம ஏதாவது பேசுறதுன்னு சொன்ன ஆப்லாம் பாருங்க, ரம்மி சர்க்கிளாமா, மீஷோவாமா, பப்ஜியாமா, ஏன் இந்த லிங்க்டின், இந்த குவாரா, பின்ட்ரெஸ்ட், டெலிகிராம், வாழ்க்கைக்கு தேவையான ஆப்பெல்லாம் தெரியவே தெரியாது. பேசணும்னு சொன்னா பேசிடுறது. எங்க அண்ணியாவது பரவாயில்லைங்க, அதுல தீமையும் இருக்குது நன்மையும் இருக்குதுன்னு பேசணும். ஒரு நியாயமாக இருந்துச்சு. இவங்க பாருங்க பூராமே தீமை தானாமா, ஆனா போன பாருங்க பூரா யூடியூப் ஹிஸ்டரியா இருக்கும். டைம் வேஸ்ட் பண்றாங்களாமாங்க. என்னத்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க? காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்த காலம்லாம் முடிஞ்சுது. லேப்டாப்பும் இருக்குது, போனும் இருக்குது, 24 மணி நேரம் வேலையும் இருக்குது. இத்தனையும் முடிச்சு போட்டு ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூடியூப் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், ரிலாக்ஸ் ஆகுறோம்னு பார்த்தா அதுல டைம் வேஸ்ட் ஆயிருக்காமா. இந்த டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாங்க ஆக போறோம். அடுத்து யூடியூப்ல vlog போடுறாங்களாமா. அந்த vlogலயும் பாருங்க, பாத்ரூம் டூர் பார்ப்பாங்களாமா, கிச்சன் டூர் பார்ப்பாங்களாமா. லட்சம் செலவு பண்ணி அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போய் அந்த vlog எடுத்து போடுறாங்க. அதை பார்த்தோம்னா வீட்டுல உட்கார்ந்தபடியே 4 கண்ட்ரியை பார்த்த மாதிரி ஆகும்ல, அது ஆகாது. ஏன்னா நம்ம நெகட்டிவ் தானே பேசணும், நம்ம நெகட்டிவ் மட்டும் தான் பார்ப்போம். அந்த யூடியூப்லயே இருக்குது, நம்ம என்ன பாக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபீடே வரும். நல்லது பாருங்க, நல்ல ஃபீடு வரும். அடுத்து ஃபேஸ்புக். ஆமாங்க, நம்மளுக்கு ஃபேஸே தெரியலையாமா, அதனால ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதாமா. எத்தனை பேர் ஃபேஸை பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் சொல்லுங்க. 80s 70s படிச்சவங்களோட கான்டாக்ட் எல்லாம் இப்போ ஃபேஸ்புக்ல பார்த்து தான் கண்டுபிடிச்சு கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா. அடுத்து ஃபேஸ்புக்ல யாரோ கமெண்ட் பண்ணாங்களாமா, லைக் பண்ணாங்களாமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களாமா. அதை விட்டுருங்க, ஃபேஸ்புக்ல பிசினஸ் பண்ணி பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. மூவ் அவுட் சேல் ஒன்று இருக்கு ஃபேஸ்புக்ல. யாராவது ஊரை காலி பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் ஹாஃப் ரேட்டுக்கு விற்பாங்க, அது வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தகவல்களும் ஃபேஸ்புக்ல கொடுக்குறாங்க. அடுத்து வாட்ஸ்அப்புங்க. இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு இத்தனை மணிக்கு கூடுங்க, சேரன் ரெசிடென்ட்ல இத்தனை மணிக்கு இந்த போட்டி நடக்குதுன்னு சொல்றதே வாட்ஸ்அப்ல தான். ஆனா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்கத்த சொல்றதுக்கு. அடுத்து இங்க இருந்துட்டு நம்ம இந்தியாவில இருக்கிற ஒரு பட்டியில இருக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற நம்ம பேர குழந்தைங்க கூடிய மகன் கூடிய மகள் கூடிய பேசிருக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கனெக்டோட யார் கொடுத்தது? சோசியல் மீடியா தானே கொடுத்துருக்கு. அடுத்து ட்விட்டர் ஆகலாமா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ட்வீட் போட்டுறாங்களாமா, அதை பார்த்து மக்கள் எல்லாம் அதை பத்தியே பேசி டைம் வேஸ்ட் பண்றாங்களாமா. ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல பூரா ஆளுங்க அடைச்சிருக்குது, வந்து யாராவது ரிசர்வ் பண்ணவங்களை காப்பாத்துங்க ட்வீட் போட்டா அடுத்த நிமிஷம் IRCTC இருந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எது மூலமா நடக்குது? சோசியல் மீடியா மூலமா தான் நடக்குது. பேசுறதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்றது குத்தமாமாங்க. சரி வாங்க உட்காருவோம், டெய்லி 1 ரூபா 2 ரூபான்னு ஒரு 100 கொடுத்தா நீங்க உட்காந்து போட்டுட்டே இருப்பீங்களா? லைஃபை ஈஸி பண்ணது சோசியல் மீடியா. ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு அதையெல்லாம் குத்தோன்னு சொன்னா எப்படிங்க? எங்க டீம்ல ஏற்கனவே கரெக்டா சொன்னாங்க, நீங்க எதை காட்டுறீங்களோ அதுதாங்க உங்க குழந்தைங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க எதை பாக்குறீங்களோ உங்க சோசியல் மீடியா உங்க குழந்தை மாதிரி தான். நீங்க எதை பாக்குறீங்களோ எதை கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அது காட்டும். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போடுறாங்களாமா. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஏன் பாக்குறீங்க? அதுல ப்ராடக்ட்ஸ் பத்தி கொடுக்குறாங்க, பேரண்டிங் டீடைல்ஸ் இருக்குது, எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ ஒண்ணுக்கான சொல்யூஷன் கொடுக்குது. இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஆமா, இந்த லிங்க்டின் ஒண்ணு இருக்கு, அது யாருக்குமே தெரியலையா என்ன? படிச்சு முடிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்க நம்ம பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க லிங்க்டின்ல. எத்தனை பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. சொல்லுங்க நடுவர் அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா காதுல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. வெளிநாடு போக வேண்டாம், இந்தியாவிலே இருந்து இந்தியா முன்னேற்ற போகிறோம். கரியர் பாக்குறது நான் இந்தியாவே முன்னேற்ற போகிறோம். அதே சோசியல் மீடியா மூலமா தாங்க பண்ண முடியும். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய படம் வருதுங்க. முதல் மாதிரி அப்பா ஒண்ணு இப்ப ஒண்ணுலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் வெள்ளிக்கிழமையே ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. டெலிகிராம் ஒண்ணு இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட லிங்க் நம்மளுக்கு வந்துடும். நீங்க வந்து பைரசி தான் இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்காந்து பாத்துக்கலாம். வீட்டுல டிக்கெட் வாங்குற காசு மிச்சம், பாப்கார்ன் மிச்சம், கோக் செலவு மிச்சம், டிராவல் செலவு மிச்சம். அழகா வீட்டுல உட்காந்து பாக்குறதுக்கெல்லாம் சோசியல் மீடியா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சோசியல் மீடியானாலே குத்தம். ஜெர்மன் மினிஸ்டரோட போட்டோவை பார்த்து அவரோட அக்கௌண்ட் இதுவாயிருச்சாமா. இந்தியாவில எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அடுத்து ஜெர்மன்கே நம்ம போயிட்டோம்னா இந்தியாவுக்கு அக்கௌண்ட் காலி பண்ணியாச்சு.
டீச்சர் வந்து கூகுளை பத்தி சொல்லி தந்தா என்னங்க, புக்கை பார்த்து சொல்லி தந்தாங்க. நம்மளுக்கு தேவையானதை சொல்லி தராங்களா, அதை கேட்டு வேண்டியதாங்க. அடுத்து முகம் சுளிக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டுதான் வைரல் ஆகுதாமா. நம்ம வைரல் பண்ற வீடியோ எல்லாம் முகம் சுளிக்கிற வீடியோ தான் எல்லாம் பாக்குறாங்க, நல்லதை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம பார்ப்போங்க நல்லதை. நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நம்ம கூட சேர்ந்து 4 பேர் நல்லதை பாக்குறாங்க, நல்லதை வைரல் பண்ணுங்க. நம்ம யாரோ ஒருத்தர் மாறணும்னு சொல்றது பதிலா நம்ம மாறிட்டோம்னா நம்ம கூட சேர்ந்து நம்ம இருக்கவங்க எல்லாம் மாற போறோம். சோசியல் மீடியா குத்தோன்ட்டு இவருக்கு 250 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, அதனால இந்த டீம்ல பேசுறாரு. 1,50,000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் சேனல். இந்த பின்ட்ரெஸ்ட், குவாரா, ரெடிட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த குவாரா எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறோம், ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா ஐயோ இது கூட தெரியலையான்னு நினைச்சுக்குவானா, அப்பா அம்மாட்ட எப்படி கேட்கறது, கிளாஸ்ல மேம் கிட்ட மிஸ் பண்ணிட்டோம், இல்ல நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் யாருமே சொல்லி தரல எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குவாரா, ரெடிட் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, யூஸ் பண்ணி தான் பாருங்க. அறிவினை என்ப உறவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். இந்த திருக்குறளை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஏற்ற கருவிகளோட தகுதியான காலத்தை தெரிஞ்சு கரெக்டான செயலை செஞ்சோம்னா நம்மளால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அப்ப தெரிஞ்ச திருவள்ளுவர் இப்ப என்னங்க ஏற்ற கருவி என்ன, சோசியல் மீடியா தானங்க. கடைசியா உரை மொழிக்கு முன்னாடி ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு. இதுல தயிர் இருக்குதுங்க, இந்த டம்ளர்ல தயிர் ஊற்றி வச்சிருக்கேன். இதை பாக்குற பாதி பேருக்கு தயிர் பாதி டம்ளர் காலியா இருக்க மாதிரி இருக்கும், இன்னும் பாதி பேருக்கு பாதி டம்ளர் தயிர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாக்குறவங்க கண்ணை பொறுத்து தாங்க பாதி நிறைஞ்சிருக்குதா பாதி காலியா இருக்காருங்கிறது. சோசியல் மீடியால நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நீங்க பாதி தயிரை பாருங்க, பாதி காலியா இருக்கிறத எடுக்க பார்க்காதீங்க. இவங்க இந்த டீம்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு தம்பி சொல்லி காமிச்சாரு, 40,000 ரூபாய் போன் வச்சிருப்பாங்களாமா, ஆனா ஆண்ட்ராய்டே சொல்ல தெரியாதாமா. நம்ம எங்க இருந்து சொல்றதுங்க, பேசாம அந்த போனை எங்க டீம்ல எனக்கா பரிசளிச்சிருங்க, பேசாம சோசியல் மீடியா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சோசியல் மீடியா நன்மை இருக்கு தீமை இருக்கு. நம்ம பாதி தயிரை பாக்குறோமா பாதி காலி டம்ளரை பாக்குறோமாங்கிறத பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி திருமதி அப்பனார்களே. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரியா தான் நம்ம மாறுவோம். அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை வந்து நம்ம நல்ல நோக்கமா இருந்தா அது நல்ல செய்திகள்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்த்து பேச திருமதி சுமதி அவர்களை அழைக்கின்றேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேச்சருவியில் நனையலாம் என்று வந்தவர்களை எல்லாம் இயற்கை தன்னுடைய மலையருவியால் நனைத்து நகர வைத்து விட்டது. என்ன செய்வது, இயற்கையை வணங்குவோம். வாழ்க்கை ஒரு வட்டங்க, ஒரு வட்டங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் தோன்ற போது எப்படி இருந்தான், நம்ம நாட்டை தலை நிமிந்து கை வீசி நடந்துட்டு இருந்தானா, முட்டி போட்டு இருந்தான், அப்புறம் இடுப்பு நகுத்துனான், அதுக்கப்புறம் உங்களை நகுத்துனா, கழுத்தை நிமித்துனா, தலையை நிமித்துனான் ஆச்சுங்களா. இப்போ என்னன்னா நாம் இந்த சோசியல் மீடியாவை பார்க்குறோங்கிறக்காக தலை குனிஞ்சு போனையே பார்த்துட்டு இருக்கிறோங்களா, கழுத்தை வளைச்சிட்டோம், முதுகு கொஞ்சம் வளைஞ்சிருக்குது, அடுத்து இடுப்பு தவளறது, அடுத்து கடைசி கட்டம். அப்பவும் கூட நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா, ஐயோ தவழ்றமே, இப்போ இந்த ஃபோனை எங்கே கொண்டு போய் வச்சு பார்க்கறது அப்படிங்கிறதா நம்மளுடைய கவலையாக இருக்கும். இருக்குங்களா. அடுத்து இப்போ நம்ம பொதுவாக குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவோம், ஒரு 5-6 மாதத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம், தலையையும் கழுத்தையும் சேர்த்து பிடிங்க, கழுத்து நிற்காது, பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். 5-6 மாத குழந்தைய தூக்கி வச்சுக்கலாம், யார் வேணாலும் தலை சேர்த்து பிடிச்சிக்கலாம். இப்போ நாம் சமூக ஊடகத்தில் ஃபோனை பார்த்து கழுத்து நிற்காமல் போயிருச்சுன்னா எந்த குழந்தையும் எந்த அம்மானாலும் தூக்கி வைக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு 30 வயசு ஆம்பளை தூக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா, முடியாது. வாட்ஸ்அப்புங்கிறாங்க. வாட்ஸ்அப்புனால தான் மெசேஜ் போகுதான், அது பண்ண மெசேஜ் மட்டும்தாங்க போகுது, உறவுகளோட இது இல்லை. ஒரு எமோஜி, ஒரு மெசேஜ், ஃபார்வேர்டு மெசேஜ், இதோட முடிச்சுக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா, நம்ம நாட்டிலையோ எந்த ஒரு மாநிலத்திலையோ இடத்துலையோ ஒரு கலவரம் வந்தோன்னே கவர்மெண்ட் முதலாக முடக்கிறதே வாட்ஸ்அப்பை தான் பேன் பண்ணுறாங்க. சமூக ஊடகங்கள் மூலமாக கலவரங்கள் பரவுது அப்படிங்கிறதுக்காக முடக்கிறதே அதுதான் ஆச்சுங்களா. அடுத்து ட்விட்டர், அதாவது இப்போ எக்ஸ் தளம்னு மாறிடுச்சு.
அந்த எக்ஸ் தளத்தில் வந்து கருத்து சொல்கிறவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முகத்துக்கு நேராக ஒருத்தர்கிட்ட பேச முடியலைன்னா, திட்ட முடியலைன்னா ஒரு கருத்து அவங்க அப்படியே பூடகமாக போடுவாங்க. அது போடுறவங்களுக்கும் அதை பற்றி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ இவங்க இந்த கருத்து போட்டிருக்கிறாங்களே, என்னவா இருக்கும்? போன வாரம் இப்படி தான் திரிசா என் மகன் இறந்து விட்டான்னு போட்டுட்டாங்கப்பா. திரிசாவுக்கு கல்யாணமா? ஐயோ கல்யாணமாகாமே குழந்தை பிறந்துருச்சா? அந்த அம்மா ஒரு நாய மகனாட்ட வளர்த்திட்டு இருந்துருக்குது. தேவையா நம்மளுக்கு? இப்படியே அதில் போயிடுறங்களா. அடுத்து ஃபேஸ்புக்கு. பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டும் போய் இப்போ அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு வந்திருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகமே தெரியாதவனோட லட்சணத்தை நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அவனும் அவனோட முகத்தையாக போடுறான் கிடையாது. வடிவேலு சொல்கிற மாதிரி தங்கத்தாரகையாக இருக்கும், திரும்பி பார்த்தா அது தகர கொட்டாயாக இருக்கும். ஆச்சா, அதை நம்பி நம்ம போய் கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி போயிடுறோம். எதிர் தரப்பில் ஒருத்தர் சொன்னார், காதல் வளர்ந்துருக்குதாம்மா. ஆமாங்க, காதல் வளர்ந்துருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லலை. முந்தின வாரம் லவ்வு, அடுத்த வாரம் பிரேக்கப்பு ஆச்சுங்களா. இதில் கலாச்சார வளர்ச்சியாக ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிடலாமா. வீட்டில் போய் விளக்கு மாத்திரம் வாங்கணும். என்னங்க? எதை பார்த்து தெரிஞ்சங்களா? அவர் இப்போ அவர் பேசுனதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டனுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறீங்க. 100 கிராம் கடுகு, 100 கிராம் கடுகோட விலை டக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாத நமக்கு இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸை பார்த்து ரியல் லைஃப்பை மறந்துடுறோமே. அது இருக்குதுங்களா, அது ரீலுங்க. அதை போய் பார்த்து என்ன பண்ணுறோம்? யூடியூப்பில் வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்துங்களாம். பாத்ரூம் கிளீனிங்கா, ஃபேஸ்புக் கிளீனிங், முகத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. அதில் போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுன்னு ஒரு 6-7 வெரைட்டி கொடுக்குறாங்கங்க. அந்த 6-7 வெரைட்டி நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்ப ஸ்கூல் முடிஞ்சு புள்ள வந்துடும். அவ்வளவுதான். அடுத்தது என்ன அப்படின்னா, அது எப்படி தெரியுங்களா? அவங்க போடுற பாத்ரூம் கிளீனிங் வீடியோ இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சந்தானம் சொல்லுவார் இல்லைங்க ஒரு படத்தில், பொண்ணு பார்க்க போகும்போது, நான் பார்க்கும்போது பொண்ணு பழைய நைட்டி, விளக்குமாறு, முறம் இதோடு இருக்கணும், அதுதான் ரியல் அப்படிங்க. அதுதாங்க ரியல். அவங்க போடுறது எல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்கங்க. தயவு செய்து அதை பார்த்து ஃபீல் பண்ணி நமக்கு சமைக்க வரலையே, வீடு க்ளீனாக இல்லையே அப்படின்னு எந்த லேடிஸும் வருத்தப்படாதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். ஆச்சுங்களா. கூகுளை பற்றி சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. சிந்திக்க திறன் குறைவுன்னு நான் சொல்கிறேங்க. கரெக்டு. எதை கேட்டாலும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கிற மாதிரி உடனடியாக கூகுளை தட்டி தானே கேட்குறீங்க. அப்போது அதில் அறிவு தேடுறதில்ல. எதிரணியில் ஒரு பொண்ணு சொன்னாங்க, தீனி எங்கே இருக்கும்னு தேடினாங்களாம். 10 இடத்த காட்டுச்சோம். அதுலேயே ஒரு இடத்த ஒரு சில காட்ட தெரியாத அந்த கூகுளை நம்பி நீ வயிற்று பசியைத்தானே பார்த்துருக்குற, அறிவு பசியை பார்க்கலையே. அப்போ அந்த கூகுள்னால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதே மாதிரி கிளாஸில் வந்து என்ன பண்ணுவாங்களாம், பசிக்கலாம் வந்துடுமா, கொஞ்ச நேரம் போர் அடிக்குமா, என்ன பண்ணலான்னு நினச்சி வீட்டுக்கு வந்து யூடியூப் பார்ப்பாங்களாம். ஏம்மா, ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டி உன்னை படிக்க வைக்க அனுப்புனா உனக்கு போர் அடிக்குது. அதுவும் டீச்சர் இருக்கும்போதே உனக்கு நீ கவனிக்க மாட்ட, வீட்டுக்கு வந்து யூடியூப்பில் நீ கிளாஸை கவனிச்சு, ஆன்லைன் கிளாஸை கவனிச்சு அந்த 10 நிமிஷம் போர் அடிச்சு அதுக்கப்புறம் ரியல்ஸு எல்லாம் பார்த்தா எங்கம்மா நம்ம ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு போகிறது? அது வச்சா அதுக்கப்புறம் அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும். நான் ஃபோனு எங்கள் பொண்ணு சோசியல் மீடியா ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டா காதுலையே விழுகிறேன். ட்ரெயின் சத்தமே கேட்குறது இல்லைங்க, நீங்கள் கூப்பிட்ற சத்தம் இங்கே கேட்க போகுது. அது இருக்குதுங்களா. அப்புறம் சொன்னாங்கங்க என்ன அப்படின்னா, அதாவது நயன்தாராவுக்கு வந்து இதுக்கு பிரச்சனை வந்தங்காட்டி தான் காப்பிரைட் இருக்குதுங்கிறதே தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. காப்பிரைட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாங்க, அடுத்தவன் பொருளை அவனை கேட்காம எடுக்கக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கு எதுக்கு காப்பிரைட், அதுக்கு எதுக்கு சோசியல் மீடியா? சுய புத்தி. இதனால் இன்னும் இல்லாமங்க இந்த சோசியல் மீடியாவில் என்ன இருக்குன்னா கவலை அதிகரிச்சிருக்குதுங்க. என்ன கவலை தெரியுங்களா? வீட்டுக்கு பணம் இல்லையே, காசு இல்லையே, தூக்கம் வரலையே, உடம்பு சரியில்லையே, அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன தெரியுமா? காலையில் முழிச்சோன்னே எந்த ஆக்டர்ஸுக்கும் டைவர்ஸ் ஆகிருக்குது.
அவங்க ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க? 10 வருஷத்துல ஏன் டைவர்ஸ் பண்ண? 35 வருஷம் கழிச்சு ஏன் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? அவங்க குழந்தைங்க என்ன ஆகும்? அடப்பா நீ கவலைப்பட்டுட்டு இருந்தா உங்கள் கொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆகும்? அது ஆச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஐயோ சம்மந்த உடம்பு சரியில்லாமல் போச்சு, உங்கொண்டாட்டியும் புருஷனும் பக்கத்தில் இருமிட்டு கிடப்பாங்க. அப்போ என்னம்பிங்க? கிளைமேட்டு என்னால் இவன் இருமி தூக்கமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது சொல்லுவீங்களா? அப்போ நயன்தாரா தனுஷ் பிரச்சனைக்கே வரேன். 10 கோடி அவங்க கொடுக்குறாங்க, 10 கோடி இவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு அது சாதாரண விஷயம். ஆனால் நம்ம தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த நியாயம் ஆச்சுங்களா? அப்புறம் சொன்னாங்க உடல்நிலை பற்றி சொல்கிறாங்க. மனநிலை இப்படி ஆயிடுச்சுங்களா? உடல்நிலை அதாவது கண்ணு போயிருச்சுன்னா ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கலாம், காது போயிடுச்சுன்னா ஒரு மெஷின் வாங்கி சிக்கிக்கலாம், கழுத்து நாய் போச்சுன்னா ஒரு நெக் காலர் வாங்கிக்கலாம். யாராவது வருங்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நெக் காலர் பிஸ்னஸ் தாங்க பின்னாடி பெரும்போடு போட போகுது. தப்புன்னு பிடிச்சிக்குங்க, எல்லாம் கழுத்து நிமித்தி வைக்கணும் அதுக்காக. ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குதுங்க. அது என்னன்னு அந்த ஒரு பொருள், அந்த உறுப்பு இல்லாமல் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அது என்னன்னாங்க, ஏகலைவன் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? ஏகலைவன்கிட்ட துரோணாச்சாரியார் கட்டை விரலை ஏன் வெட்டி கேட்டார்? கண்ணை கேட்டிருக்கலாம். அவன் காதில் சத்தத்தை வச்சு அந்த குறி பார்த்து எழுதிடுவான். காதை செவிடாக்கியிருக்கலாம், கண்ணை வச்சு பார்த்துருக்கான். ஆனால் கட்டை விரலை கேட்டான் என்ன, அவனால் எந்த காலத்துலையும் அதை செய்ய முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை உண்மை. இப்போது நாம் ஃபோனை ஸ்வைப் பண்ணி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கட்டை விரலும் தேயுது, கட்டை விரல் நரம்பும் தேயுது. நரம்பு தேய்ஞ்சதுன்னா நம்மளால் மீட்டெடுக்க முடியுமா? உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கட்டை விரல் இல்லாமல் செய்யக்கூடிய ஏதோ காரணம் இருக்குதுன்னா யோசித்து எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆச்சுங்களா? அப்புறம் இன்னொன்றுங்க, அதாவது குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆனதை வந்து அவங்க அம்மா அப்பா ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஆனால் கூடவே தானே இருந்தாங்க, எனத்துக்கு போய் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ குகேஷேன்னு. ஆனால் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது குகேஷ் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் எந்த சமூக ஊடக வலைத்தளத்திலும் என்னுடைய கணக்கு இல்லை, நான் அதில் என்னுடைய நேரத்தை செலவழிக்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் குகேஷ் ஆக நினைக்கணும்னா அதிலிருந்து வெளியே வாங்க. அடுத்தது இந்த குழந்தைகள். எனக்கு தினசரி நம்ம பேப்பர் நியூஸ் பார்க்குறேங்க. பேப்பர் நியூஸ் பார்க்கும்போது ஒரு வருத்தம் எனக்கு என்னென்னா, அதாவது என்ன அப்படின்னா, இந்த அம்மா ஃபோனை பிடுங்கிட்டாங்கங்கிறதுக்காக தன்னுடைய உயிரை விட்டுறது, ஃபோன் பார்க்குறதுக்கு திட்டுறாங்கங்கிறனால தன்னோட உயிரை விட்டுறது, இந்த மாதிரி இந்த குழந்தைகளை செய்யுது. இதை கேட்குற பெண் குழந்தைகளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் படி தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10வது வரைக்கும் நீ படித்தா போதும், கல்யாணத்துக்கு உதவுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி காலேஜ் போ, பத்திரிக்கையில் பேரையாவது போடுவோம், டிகிரின்னு போடுவோன்னு சொன்னாங்க. இப்போ தான் கொஞ்சம் சமீப காலமாக என் பொண்ணு படிக்கட்டுன்னு சொல்லி படிப்பு வருமானம் அதுதான் அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. நைட்டு 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொன்ன அம்மா அப்பா இன்றைக்கி என் பொண்ணு நைட் ஷிஃப்ட் போகிறா அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அடுத்த தெருவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன அம்மா அப்பா அயல் நாட்டில் போய் வேலை பார்க்குறாங்கிறத சொல்கிறாங்க. இப்படி ஒரு மாற்றம் வர்றதுக்கு நம்ம இத்தனை வருஷம் போராடி இருக்கும்போது அல்ப சந்தோஷம் தரக்கூடிய நம் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்களில் நேரங்காலம் பார்க்காம அந்த போதையில் இறங்காதீங்க. அதுவும் போல் ஆண் குழந்தைகளாக இருந்தால் சொல்கிறேன், இந்த கண்டிஷன் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. எந்த காலத்திலும் பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற கண்டிஷன் ஆண் குழந்தைகளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி வரலாம் அதை யோசித்து வாழ்க்கையில் முன்னேறி வாங்க. சமூக ஊடகங்கள் வளர்ச்சி வந்து நம்மளுக்கு வருத்தமோ பெருமையோ எதுவும் கிடையாது. நம்முடைய வளர்ச்சி தான் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்தோருக்கும் வளர்ச்சி கொடுக்கும். அதற்கு சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவழிக்கிறதை விட்டுவிட்டு சமூகத்தோடு இணைந்து நீங்களும் உயர்ந்து இந்த சமூகத்தையும் முன்னேற்றுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சுமதி அவர்களே. இப்போ 2 தரப்பு வாதங்களும் நேர்த்தியாக இங்கே எடுத்து வைக்கப்பட்டுள்ளன. ஒருபுறம் வரவேற்கத்தக்கது என்று பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த அணியை பார்க்கும்போது, ஆமாம், இன்றைக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்ப வசதியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்ற ஒரு கருத்து இங்கே நமக்கு
முன்வைக்கப்படுகின்றது. அதே போல பார்த்தீங்கன்னா வருந்தத்தக்கது அப்படிங்கிற ஒரு அணியில் வந்து இன்னைக்கு வாதங்கள் நிறைய வச்சாங்க. உங்களுக்கெல்லாம் ஸ்பைடர்மேனை பற்றி தெரியும். ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். அவர் சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களிலிருந்து விடுபடப் போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ ஒரு வளர்ச்சியுற்ற ஒரு அந்த சமூக ஊடக தளத்திலிருந்து ஒரு மதிக்கத்தக்க ஒருவர் வந்து வெளியே வர்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில், இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது நான் என் மன அழுத்தத்திற்குள்ளாகிறேன், மனக்கவலைக்குள்ளாகிறேன், இது என்னால் வெளிவர முடியாமல் தவிக்கிறேன் இதிலிருந்து என்று கூறிக்கொண்டு இந்த சமூக வலைத்தள ஊடகங்களிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கனாமிக் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை இருக்குது. இந்த முகநூலை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். அந்த கருத்துக்களுக்கு வந்து நாம் வந்து அந்த கமெண்ட் கொடுக்குறோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அந்த கருத்துக்கு பலவிதமான கமெண்ட்ஸ் வந்து போகும். அந்த கமெண்ட்ஸுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்க. அமெரிக்க எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் அந்த கமெண்ட்ஸை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு வந்து ஒரு உண்மை தெரியுது. அந்த அறிக்கையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது பார்த்தா அவங்க மனச்சோர்வுகளை இருக்கிறார்கள். மனக்கவலையும் மன அழுத்தமும் அவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த முகநூலானது வந்து நமக்கு வந்து ஒரு மனச்சோர்வையும் மனக்கவலையும் அளிக்கின்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க ஆய்வறிக்கையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து வரவேற்கத்தக்கது. இது எந்த வகையில் வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டையாவது தொடர்பு கொள்ளணும்னா அந்த காலத்தில் ட்ரங்க் கால் புக் பண்ணணும். ட்ரங்க் கால் புக் பண்ணி நம்ம போய் அதுக்காக வெயிட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த டெலகிராம்ஸை வந்து திரும்பி அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு காலமெல்லாம் மாறி இன்னைக்கு நிமிஷத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உலகத்தில் இருக்க எந்த மூளைக்கும் யாருக்கும் வேணாலும் இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த அதிநவீன அந்த வளர்ச்சி இன்னைக்கு ஊடகங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை நாம் எல்லோரும் முழுமையாக உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த பயன்பாடுகள் வந்து நமக்கு வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. அப்போது இதையெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? பொதுவாக வந்து புதுசாக ஒன்று வந்ததுனாவே அதில் சில நெருடல்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்ம ஒரு செருப்பு வாங்குறோம். புதுசாக செருப்பு கடிக்குது, அதுக்காக செருப்பை தூக்கி வீசிடுறோமா? அதை வந்து பழக்கிறோம், நமக்காக பழக்கிறோம், அதை வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஊடகங்கள் வந்து ஒரு கருவி. பையன் சொன்னான் அருவா கத்தின்னு சொல்லி சொன்னான். இப்போ இந்த ஊடகம் இந்த கருவியை வந்து ஒரு கத்தின்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம பழத்தை கட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம், நம்ம தலையை கட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை பற்றி சரியாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அந்த உபயோகம் வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்க்க போனீங்கன்னா, இப்போ நம்ம இந்த கருவி, இந்த ஊடகங்களுடைய கருவி ஃபோனெல்லாம் பயன்படுத்த வச்சுங்களேன். இப்போ நம்ம பயனாளராக இருக்கக்கூடியவர்கள்லாம் மனிதர்கள். இந்த மனிதர்கள் யார்? இறைவனால் படைக்கப்பட்டவங்க. இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான் எல்லா மனிதர்களும். அப்போ இந்த பயன்பாடுள்ள கருவி அது இந்த மனிதர்களால் படைக்கப்பட்டது. அப்போ இதை பயன்படுத்துகிறவங்க வரவேற்கவும் செய்கிறாங்க, வருத்தப்படவும் செய்கிறாங்க. இதை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அந்த செய்திகளையும் பார்க்குறாங்க. இது அப்படின்னா இந்த மனிதர்கள் வேண்டாம் நம்ம ஒதுக்கிற முடியுமா? அப்போ கருவி தவறு. அப்போ அந்த கருவி தவறு. கருவி எல்லா வகையிலும் தவறாக இருந்ததில்லை. புதுசாக ஏதோ ஒன்று வந்ததுன்னா சில நன்மை தீமைகள் இருக்கத்தான் செய்யும். சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ அந்த பயனாளர்களாகிய இந்த மனிதர்கள் அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய நோக்கம் என்ன, சரியான நோக்கம் எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ அந்த தீமையான
செய்திகளையோ அல்லது அந்த வன்முறை சார்ந்த அந்த பாடங்களை நம்ம பார்த்து அதன் பிரகாரம் நடக்கிறோம்னு வச்சுங்களேன். மனிதர்கள் அந்த மனிதர்களுக்கு மட்டும் தீங்கு விளைவிப்பதல்ல, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த தீங்கானது விளைவுகிறது. அதனால் சமுதாயத்திற்கும் தீங்கு ஏற்படுகிறது. அப்போது இந்த நல்ல விஷயம், இந்த நல்ல கருத்து, இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பயனாளர்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய கருவி நம்மால் படைக்கப்பட்டது. அந்த கருவி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த கருவி உலகத்தை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அப்போ கருவி தப்புன்னு விட்டால் இந்த உலகத்தினுடைய பயன்கள் எல்லாம் யாருமே கிடைக்காம போயிடும் இல்லையா? அப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த சிந்தை, அதாவது மனசு, அந்த அறிவு, அது நமக்கு இருக்குல்ல, இறைவன் கொடுத்துருக்கிறார்ல. அப்போ நம்ம அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த சிந்தையை ஒடுக்க வேண்டும், அந்த மனதை நெறிப்படுத்த வேண்டும். இதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு. பெற்றோர்களே, மாணவர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, அப்படி எண்ணங்களை மாணவர்கள் மத்தியிலே, வருங்கால சந்ததியினர் மத்தியிலே விதைக்க வேண்டும். அப்படி விதைத்தால் நாம் இந்த சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வரவேற்கத்தக்கதாகத்தான் அமையும் என்று, இந்த வரவேற்கத்தக்கது என்பது காலத்தின் கட்டாயம். வருந்தத்தக்க விஷயங்கள் பல இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கதே என்று கூறி இந்த பட்டிமன்றம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.